அம்பாளோட கிருபா கட்டாட்சத்தினால சாமளா தண்டகம் என்ற இந்த ஸ்லோகம் காளிதாசரால் அருளப்பட்ட இந்த காவியத்தை ரொம்ப அழகா சிந்திச்சுட்டு வரோம். இன்று நம்மால் முடிந்த அளவுக்கு இன்றும் ஓரளவுக்கு சிந்திக்கலாம். வாக்தேவியைச்ச வித்மகே விருஞ்ச பத்னீச்ச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமளாங்கிம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோனே குன்றேஷு பாஷாங்குஷ புஷ்பவானஹஸ்தே நமஸ்தே ஜெகதேகமாதக மாதாவரகதஷ்யாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி ஜய மாதங்க தனயே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலாசுகப்ரியே ஜய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்யன்மணித்வீப சம்ரூட பில்வாட வீமத்ய கல்பத்ரு மாகல்ப காதம்ப காந்தார வாசப்ரியே கிருத்திவாசப்ரியே சர்வலோகப்ரியே சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நேபஸ்ரகாவத்த சூலீசநாதத்ரிகே சானுமத்புத்ரிகே சேகரீபூத சீதாம்சுரேகாமயூகாவளீபத்த சுஸ்னிக்த நீலால ஸ்ரேணி சிங்காரிதே லோக சம்பாவிதே காமலீலாதனு சன்னிப பூலதா புஷ்ப சந்தோக சந்தேக கிருல்லோச்சனே வாக்சுதாசேச்சன चारुको रोचना बंगलीके लीललामा भैरामे सुरामे रमे रोलसत्वालिका मौतिकर्षणिका चंद्रिका मंडलोद्भासि लावण्य कंठस्थलन्यस्त कस्तूरिका भद्ररेखा समुद्भूत सौरभ्य संप्रांत भृंगांगना गीत सांत्री भवन मंत्र तंत्रीश्वरे सुश्वरे बाश्वरे पल्लकी वादन प्रक्रियालोल ताळीदलाबद्ध ताडंग भूषा विशेषान्विते सिद्ध सम्मानिते दिव्य हालामदोत्वेल केलाल सच्चक्षुरान्दोलन श्री समाक्षिप्त कर्णैक नीलोद्भले श्यामले पूरिदाशेष लोकाभिवाञ्छाफले श्रीफले स्वेद बिन्दूल सद्भाल लावण्य निश्यन्त संदोग संदेह गृह्णासिका मूर्तिके सर्व मंत्रात्मिके सर्व विश्वात्मिके कालिके मुक्त मंत्रस्मिदोदार वक्त्रस्फुरत् मूक कर्पूर तांबूल कंठोत्करे ज्ञान मुद्राकरे सर्व संपत्करे पद्म पार्श्वत्करे श्रीकरे कुंद पुष्पत्युदिस्तिक्त दंडावली निर्मलालोल कल्लोल सम्मेलन स्मेर शोनादरे चारु वीणादरे पक्व बिंबादरे सुललित नव यौवनारंभ चंद्रोदयोद्वेग लावण्य दुक्तार्णवाविर्भव कंबु बिंबोग भृत्कंतरे सकल मंदिरे मंतरे. இதுவரை நம்ம நேற்றைய தினம் அந்த அளவுக்கு பார்த்தோம். அவருடைய கழுத்து பகுதியை வர்ணிச்சோம். எப்படி இருந்தது கழுத்து பகுதி, எப்படி எவ்வளவு வெண்மையாக சந்திரனின் நிலவை போலவும் சங்கோட கலரை போலவும் எவ்வளவு அழகாக இருந்தது, அந்த கண்டம்ங்கிற கழுத்து எவ்வளவு அழகா இருந்ததுங்கிற வரை நேத்திக்கு நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் திவ்ய ரத்ன பிரபா பந்து ரச்சந்த ஹாராதி பூஷாசம் உத்யோத மானானவத்யாம்சு சோபே சுபே. திவ்ய ரத்ன பிரபா பந்து ரச்சந்த ஹாராதி பூஷா சமுத்யோத மானா நவத்யாம்சு சோபே சுபே அப்படின்னு சொல்றார். குன்றுவே இல்லாத குன்றாத சோபை பொருந்தியவள் ஷாமளா தேவி. காந்தி அவளோட ஒளி அளவுக்கு குறைச்சலை, அந்த அளவுக்கு ஒளியை தரக்கூடியவளாக இருக்கிறாள். ஒளியை தரக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னா அவ திவ்ய ரத்னம் அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படி தேஜஸ் பொருந்தி இருக்கான். என்னன்னா அவ கழுத்துல அணிந்திருக்கிற ரத்ன ஹாரங்கள், நவரத்ன ஹாரங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான். அந்த ராகம் ஏற்கனவே நவரத்னங்கள் பலவித ரத்தனங்கள் போட்டு இருக்கிறது, கழுத்துல அது போட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு ஒளி வீசுறது, அந்த தாங்க முடியாத ஒளி வீசுறது. ஆனா அது ஒரு சமயத்துல என்ன நினைக்கிறதுன்னா, இவளோட ஒளியினால அந்த நவரத்னம் ஒளியறதா, இல்ல நவரத்னத்திலேயே இருக்கிற அந்த ஒளியினால இவ ஒளிர்கிறாளா அப்படின்னாக்க நவரத்னங்கள் தோத்து போயிடும். எல்லாமே எந்தெந்த ஒரு ஆபரணங்கள் வந்தாலும் எந்த ஒண்ணா இருந்தாலும் அம்பாள் கிட்ட வரும்போது அதெல்லாம் ஒளியில இவளோட ஒளியினால்தான் அது காந்தி தெரிகிறது அப்படிங்கிற மாதிரிதான் இவர் சொல்றாரு. அது போட்டு இருக்கிற நவரத்னங்கள் ஒவ்வொரு மாலைகளும் அப்படியே கண்ணை பறிச்சு கண்ணை பூசறது, அந்த அளவுக்கு ஒளி எல்லா பக்கமும் தெரியுது. அப்படி அந்த ஒளியெல்லாம் தரக்கூடிய மங்களமாக இருக்கக்கூடிய அம்பாளே அம்பிகையே நீதான்
நீதான் வந்து எங்களுக்கு வெற்றி எல்லாம் தர வேண்டும், சுபே சோபே சுபே அப்படிங்கிற எல்லா மங்களத்தையும் நீதான் தரக்கூடிய இந்த ஒளியெல்லாம் எப்படி நவரத்னங்கள்லாம் உண்மையில பட்டு ஒளிர்ந்து வெளிச்சம் அந்த இடத்தையே வெளிச்சமாக்கி அப்படி ஒரு பளபளப்பா மினுமினுப்பா உனக்கு காமிக்கிறதோ, அது போல எங்க வாழ்க்கையிலும் நீ வந்து ஒளியை கொடுத்து உன்னுடைய ஒளியை கொடுத்து எங்களுக்கு மங்களத்தை தர வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல அவரு சொல்றார். ரத்ன கேயூர ரக்ஷ்மிச்சடா பல்லவ ராஜிதே யோகி விபூஜிதே. ரத்ன கேயூர ரக்ஷ்மிச்சடா பல்லவ ராஜிதே அப்படின்னாக்க இந்த இடத்துல கேயூரம் அப்படின்னு ரத்ன கேயூரம் ரத்னங்கள் பதித்த கேயூரம். கேயூரம் இந்த தோல் பகுதி, இந்த தோல் பகுதிக்கு இப்பதான் இந்த தோல் பகுதியில போடுற நகை. இப்ப கழுத்து பார்த்தாச்சு, கழுத்தை எப்படி இருக்குன்னு பாக்குறோம், கழுத்துல போட்டுக்கிற மாலை ஆபரணங்களை பார்த்திருக்கோம். இப்ப இந்த கையில இருக்கிற தோல் பக்கம் பாக்குறோம். இந்த தோல் வளை அப்படிங்கிறது அந்த இடத்துல பொதுவா தோல்ல வந்து ஒளி பொருந்திய வங்கின்னு சொல்லுவாங்க. தோர்லதா வங்கி, வங்கி கொடி போன்ற இருக்கிறதான் தோல்ல போடுறது. அந்த தோலுக்கு சற்று இறக்கின மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வங்கியை போடுவாங்க. அதுல இருந்து பேர் வச்சுதான் தோர்லதா தோர்வி. அந்த தோர்விங்கிற வார்த்தையில அதுல இருந்து தோர்வி கரணம்னு சொல்றோம் இல்லையா பிள்ளையார். தோர்வின்னு இந்த கைகளால் காதை பிடித்து அப்படிங்கிற கைகள் அந்த தோல் அப்படிங்கிறதுக்கு தான் தோர்வி கரணம்னு பேரு. அந்த தோர்லதா, அந்த தோர்லதால வந்து இந்த கேயூரமான ரத்தனங்கள் பொருந்திய வங்கிகள் அணிந்திருக்கிறான். அது எப்படின்னா ஏற்கனவே இந்த இடம்லாம் அப்படியே மென்மையா, அவரோட கை வந்து அவ்வளவு ஒரு மென்மையா இருக்கு. ரத்ன கேயூரம் அப்படியே ஒவ்வொன்னும் ஒளிர்றது வந்து பல்லவ தோர்லதா. பல்லவ அப்படின்னாக்க அப்படி இப்போ ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடி இப்ப துளிர் விட்டா மென்மையா இருக்கும்ல, அந்த இலை அந்த தண்டெல்லாம் அப்படி மெல்லிசா எவ்வளவு மென்மையா இருக்கும் அந்த பல்லவ. இந்த பல்லவங்கிறதுக்கு அர்த்தம் அவ்வளவு மென்மையா இருக்கும் அவரோட தோள்கள் கைகள். அம்பாளோட கைகள் அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா அப்படி மென்மையா இருக்கும் அந்த தோல் வரை. அதுல அவ வந்து அழகான கேயூரமாகிய ரத்தனத்தை அணிஞ்சிருக்காள், அந்த வங்கியை அணிஞ்சிருக்கா. வங்கி அதை பார்த்தா அது எல்லா இடத்துலயும் அந்த அளவுக்கு பல 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 பலன்னு வீசறோம், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி போட்டு இருக்கிறவளா யாரெல்லாம் அவளை பூஜிக்கல? யோகிகள்லாம் அவளை பூஜிக்கிறாளே. யோகிவின் பூஜித்தே, யோகிகள்லாம் அவளை பூஜிக்கக்கூடிய அம்பாளாக இருக்கக்கூடியவளே, நீ இவ்வளவு படப்படாம ஒளிகிறாயே அப்படிங்கிறார். விஸ்வதிங் மண்டலாவ்யாபி மாணிக்ய தேஜஸ்புரத் கங்கணாலங்கிருதே விப்ரமாலங்கிருதே சாதுவித் சத்கிருதே. ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி இவாள்லாம் உன்னை வணங்குறாளே, அவள்லாம் வணங்குறாளே அப்படின்னு சொல்றது என்ன காரணம்னா, அதை போல் நாமும் ஒவ்வொரு அங்கங்களையும் பார்த்து வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி சொல்லுவோம். யோகிகள் வணங்குகிறார்கள், உலகத்துல இருக்கிற மத்த எல்லா அடியார்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். நாமும் அப்போது அந்த அம்பாளோட கையையோ காலையோ கண்ணையோ மூக்கையோ ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு அங்கங்களையும் எடுத்து தனித்தனியாக நமஸ்காரம் செய்து அந்த மாதிரி வணங்க வேண்டும்ங்கிறதுதான் சொல்றாங்க. இப்ப இங்க விஸ்வதிங் மண்டலா வியாபி மாணிக்கிய தேஜஸா இருக்கான். எங்க கையில இங்க வங்கி போட்டுட்டாச்சு, வங்கியிலேருந்து கீழே இறங்கினா கையில போட்டு இருக்க வளையல்கள், வளையல்கள் தான் கங்கணம்ங்கிறது. வளையல்கள் கங்கணத்தை போட்டு இருக்கிறதெல்லாம் மாணிக்க கற்கள் பொருந்தியது. மாணிக்கம்ங்கிறது ஒரு தேஜஸா இருக்கு. அந்த மாணிக்க கற்கள் பொருந்திய வளையல்கள் எல்லாம் போட்டு இருக்கோம். அதுல அங்கங்க நடுவுல ரத்தினங்கள் பதித்த மாதிரி இருக்கு. அந்த ஒளி வந்து இந்த கங்கணத்துல அசைக்கும் போது வர ஒளி வந்து எங்க பார்த்தாலும் வியாபிச்சு இருக்கும். அப்பேற்பட்ட கண்ணெல்லாம் கூசுற அளவுக்கு மாணிக்க இருக்கு. அந்த கரங்கள் வந்து அப்படி மென்மையா வேற இருக்கா, அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரி அப்படி தொட்டு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா. அந்த அளவுக்கு அந்த கையோட அழகு, அந்த மெல்லியா அது வளர்ந்து அழகா இருக்கிற கையில அந்த கங்கணம் வந்து இந்த மாணிக்கங்கள் பொருந்திய கங்கணங்கள் போட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே அழகா இருக்கு கங்கணம். விப்ரமா அலங்கிருத்தே, விப்ரமான்னா ரொம்ப அதிக அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு விப்ரமா அலங்கிருத்தே, அழகாக அலங்கப்பட்டவள், கிரேஸ்ஃபுல்லா அவ்வளவு அழகா அலங்கரிக்கப்பட்டவளுக்கு விப்ரமா அலங்கிருதன்னு சொல்லப்படுது. இந்த விப்ரமா அலங்கிருத்தே அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல 2-3 அர்த்தங்கள் இருக்கு. விப்ரமா அலங்கிருத்தே அப்படின்னா எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அந்த விப்ரமங்கிற வார்த்தை பயன்படுகிறது. அதனால எப்போதுமே அது வந்து நிலையில்லாம அசைஞ்சுட்டே இருக்கு அதனால அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். இன்னொரு வந்து கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறது அப்படிங்கிறதும் விப்ரமாங்கிற அர்த்தத்துக்கு வந்து 3 வித அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது இங்க. ஆனா நம்ம இங்க இடத்துக்கு போறது மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சமயம் நம்ம ஒன்றுல அப்படியே மூழ்கி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா இருக்காவா,
அவ எதை எடுத்து எதுல போட்டுறாலும், வளையல தூக்கி காதுல அணியா மாட்டின்றாலோ இல்ல இடுப்புல இருக்கிறத தூக்கி கழுத்துல மாலையா போட்டுறாலும், எதை எப்படி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல எதை எடுத்து போட்டாலும் அவளுக்கு அது அழகா இருக்கும். எதை எந்த இடத்துல மாத்தி போட்டுட்டாலும், நம்மளே சில சமயம் ரொம்ப ஒரு இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் எதை எந்த இடத்துல போடுறதுன்னு தெரியாம எதையோ கையில இருக்கிற வளையல தூக்கி வேற எங்கேயாவது போட்டுப்போம், கழுத்துல போட வேண்டியது இன்னொரு இடத்துல போட்டுப்போம். அது அதுவும் விப்ரமா இருக்குது. ஆனா இங்க இவளுக்கு எப்படின்னா, நீ எதை எப்படி போட்டா என்னமா, உனக்கு எந்த இடத்துல எதை போட்டா என்னமா, எப்படி போட்டாலும் நீ அழகா இருக்கமா. உங்க அழகுக்கு அப்பாற்பட்டது இந்த வளையலோ இந்த நெக்லஸோ இதுல போட்டு இருக்கிறது எதுவுமே உங்ககிட்ட வந்துதான் அதெல்லாம் அழகா மிளகுறதே ஒழிய அதுகளோட அழகுக்காக நீ போட்டுக்கல. அதை நீ போட்டுட்டாலும் அழகா இருப்பேங்கிறது கிடையாது. நீ இயற்கையிலேயே அழகா இருக்க, அது உண்மையில வந்த உடனே இன்னும் அது அழகு கூடி காமிக்கிறது ஒழிய உன்னாலதான் அவள் அந்த கங்கணத்துக்கோ மாலைக்கோ ரத்னங்களுக்கோ அழகு சேர்றதே ஒழிய அதால உனக்கு அழகு சேர்ற மாதிரி இல்ல. அம்பாளோட அழகுக்கு முன்னால் இந்த நகைகளுக்கோட இதுக்கெல்லாம் எந்த வித ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு இந்த இடத்துல அதுதான் சொல்றாரு. இந்த இடத்துல அப்படி ஒரு மென்மையான கரங்களா இருக்க அவளுக்கெல்லாம் இவ்வளவு அழகா ஒளியறது. சாதுபி சத்துக்கு சாதுக்கள் எல்லாம் பூஜை செய்யக்கூடிய அம்பாளே, அம்பிகையே, உன்னையே நாங்களும் வணங்குகின்றோம் அப்படின்னு இந்த இடத்துல அந்த இதை சொல்றாரு. வாசராரம்ப வேளா சம்ருஜ்ரும்ப மானாரவிந்த பிரதித்வந்தி பாணித்வயே சந்ததோத்யத்வயே அத்வயே. வாசராரம்ப, வாசரா அப்படின்னாவே வாசரம்னாவே பகல் பொழுதுன்னு அர்த்தம். வாசரம்னாவே கால வேளை, காலையில எழுந்திருக்கிற நேரம் வாசரம் பகல் பொழுது. அதாவது இந்த சூரியோதயம் ஆரம்பிக்கும் பொழுது பொழுது புலர்றது பாத்தீங்களா, அதுதான் வாசராரம்பம். அந்த வாசராரம்பத்துல அப்பதான் அந்த தாமரை பூக்குள்ள அந்த சூரியோதயம் உதைக்கும் போது அழகா மலரும். அப்படியே பூக்கள்லாம் நல்லா அப்படியே கால வேளையில மலரும். அப்பேர் போல அந்த மலர்கள்லாம் இவளோட இப்ப கைய பத்தி சொல்லுவோம். இவளோட கைய தாமரை பூ போன்று மென்மையான உடைய கைகளா இருக்கான். இந்த தாமரை பூ இவ கைகள் அழகா, இந்த உதிக்கின்ற அந்த சூரியோதயத்துல உதிக்கின்ற தாமரை பூ அழகா அப்படின்னு அது ரெண்டு போட்டி போடுற மாதிரி இருக்கான். தாமரை பூ போன்ற கைகள் அழகா இல்ல நிஜமாவே உதிக்கின்ற அந்த தாமரை பூ அழகா அப்படின்னு ஒண்ணுக்கு சண்டை போட்டுட்டா எது போட்டுட்டா என்ன, அம்பாளோட மென்மையான தாமரை பூ போன்ற கைகளுக்கு அழகு எதுவுமே ஈடாகாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாணித்வயன பாணித்வயம்னாக்க கை கரங்கள்னு அர்த்தம். அந்த கரங்கள் அவ்வளவு மென்மையாவும் ரொம்ப அழகா இருக்கு. சந்த தோத்யத்வயே அத்வயே, இந்த இடத்துல துவயே துவயேங்கிறார். இந்த இடத்துல ரெண்டு கரங்கள் தான் சொல்றாரு. இந்த இடத்துல தோத்யத்வய அத்வயே. ஆனா நம்ம எப்படி சதுர்புதே சந்திரகலாவதம்சே அப்படின்னு படிக்கிறோம், சதுர்புஜம்னு படிக்கிறோம். ஆனா இவர் என்ன ரெண்டு கை தானே சொல்றார் பாடிக்கிறோம். அப்ப மிச்ச கையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சா, அதாவது இந்த இடத்துல இது ரெண்டு கையை நமக்கெல்லாம் இந்த 8 கையெல்லாம் பாக்கிறதுக்குள்ள சக்தி எல்லாம் கிடையாது. இந்த 2 கையா பாக்குறத பெரிய விஷயம். அந்த 2 கையில இருந்து கரங்கள்ல இருந்து வர அந்த இதெல்லாம் ஈடு கிடையாது. இது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரிய சுவாமிகள் சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவரை கம்பேர் பண்ணி பண்ற மிருணாளி மிருத்வீனாம் தவபுஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பி சௌந்தர்யம் சரசிஜ பவ ஸ்தௌதிவதனைஹி நகேபிய சந்திரஸ்ய பிரதம மதனா அந்த கரிபோகோ சதுர்ணாம் சீஷானாம் சமம் அபயகஸ்தார் பணதியா அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மா பொய் சொன்னதுனால சிவன் என்ன பண்ணிட்டார், அவரோட ஒரு தலையை கிழிட்டார். அது அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 4 தலைகள் 5 தலைகள் பிரம்மாவுக்கு இருந்தது. அவர் பொய் சொன்னதுனால நான் முடிய பார்த்தேன்னு பொய் சொன்னதுனால ஒரு தலையை அவருக்கு பிரம்மா கிள்ளிடுறார். அப்ப 4 கைகள் தான். அதுலதான் அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு பிரம்மாக்கு. ஐயோ எதையாவது ஒண்ணு தப்பா சொல்லி நம்ம பொய்கைன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன தலையெல்லாம் கிழிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு அவர் அம்பாளோட காலடி கீழே உட்கார்ந்துட்டு ஐயோ என்னை காப்பாத்துமான்ட்டு இந்த பிரம்மா உட்கார்ந்துன்றதோட இல்லாம மீதி 4 முகங்கள் இருக்கு. ஒவ்வொரு முகத்தையும் தூக்கி பார்த்து ஒரு கரங்களையும் பாசம் அங்குஷம் கரும்பு வில்லு இருக்கிற கரங்களா அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு கரங்களையும் பார்த்து ஸ்தோத்தரிக்கிறார் அவர். அந்த மாதிரி 4 முகங்கள் இருக்கிறவரை ஒரு கைதான் பார்க்க முடியாது. ஒரு முகத்துல ஒரு கைதான் அவராலேயே பார்க்க முடியாது. அப்ப சாதாரணப்பட்ட நம்ம அத்தனை கையும் 8 கையும் இருந்தா நம்மளால பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. அதனால இந்த இடத்துல பாணித்வயே அத்வயே அப்படின்னு 2 கரங்களை வச்சுட்டு இந்த கரங்கள் 2 கரங்களை பார்த்தாவே நமக்கு இதுவே போருமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அதுதான் இவரும் சொல்றார். ஆச்சாரிய சுவாமிகளும் சொல்ற பேர்பட்ட பிரம்மாவா உன்னை ஸ்துதிக்கிறார். 4 கைகளையும் பார்த்து தாமரையிலிருந்து உதித்த அந்த
பிரம்மா அந்த தாமரை போன்ற உன்னுடைய கைகளை தன்னுடைய ஒவ்வொரு முகத்தாலும் பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாருன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. இவரும் அதேதான் சொல்றாரு. அதனால இவர் 4 கைன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 4 கையோ 8 கை இருக்கிறது உண்மைதான். ஆனா நம்மளை பொறுத்த மட்டும் இந்த 2 பாணிக்கரங்கள், இந்த 2 கையை பார்த்து தாமரை போன்ற இருக்க மெல்லிய இந்த கைகளை நம்ம பார்த்தாலே நமக்கு அதுவே போறோம். அதுவே எல்லாத்தையும் வாரி வாரி அழகிடும். அந்த 2 கை அது அவளை பார்த்தாலே நமக்கு வாரி அழகிடும். இந்த கையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அவளை பார்த்தாலே நமக்கு எல்லாம் அம்பாள் நமக்கு எல்லாத்தையும் கூத்துருவா அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்தது திவ்ய ரத்னோர்மிகா தீதிதி ஸ்தோம சத்யாமா நாங்குலி பல்லவோத்ய நகேந்து பிரபா மண்டலே சன்னுதா கண்டலே சித்ரபா மண்டலே ரோல்ல சத்குண்டலே அப்படிங்கிறார். இப்போ கையில கங்கணத்தை போட்டுன்றதை பார்த்தாச்சு, தோல் வளைய வங்கி போட்டுண்டாச்சு, கையில வளையல் போட்டுண்டாச்சு. அதுக்கப்புறம் நேரா எதுக்கு வரணும்? அவளோட விரல்களுக்கு வரணும். கைய பார்த்தாச்சு, கைக்கு அப்புறம் விரல்கள் வரணும் இல்லையா? விரல்கள் கேட்கவே வேண்டாம். 10 விரல்லையும் 10 சந்திரன் இருக்கிற மாதிரி 10 மோதிரங்கள் போட்டுருப்போம். அங்குலியில ஒவ்வொரு விரல்லையும் ஒரு மோதிரம். அந்த ஒவ்வொரு மோதிரமும் மினுக்கிறதும் அவ்வளவு சந்திரன் போல நகத்துல பார்த்தா அப்படின்னு சந்திரனோட ஒளி மாதிரி மேல அந்த நகத்துல இருந்து வர ஒளி கீச்சு. இந்த நகம் இந்த மோதிரம் பட்டதுனால நகம் ஒழுகுதா, நகத்தோட அழகா நகத்துல பூசிட்டு இருக்கிறது இருக்கா, எதுக்கு கம்பேர் பண்றது அப்படிங்கிற சொல்ற முடியாத அவங்க அப்படி ஒரு ஒளிர்கிறது. எல்லாமே கால சுழற்சி. காலையில வருது பகல், இத அடுத்த பகல் நேரம் வர மாதிரி இருக்கு, சந்திரன் உதயம் பண்ற மாதிரி இருக்கு, இரவு நேரம் வருது. இவளோட ஒவ்வொரு பளபளப்பும் ஒவ்வொரு மினுமினுப்பும் அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்டவள். பகலையும் உண்டாக்குபவள் அவளே, இரவையும் உண்டாக்குபவள் அவரே. எல்லாமே கால சுழற்சியே வளர் விரை தேய் விரை அந்த இது எதுவுமே இல்லாம எல்லாத்தையுமே அவளேதான், அவளால் தான் இதெல்லாம் ஏற்படுது. அதுக்கெல்லாம் காரணம் நீ போட்டு இருக்க இந்த மோதிரங்களோ, நீ போட்டு இருக்கிற இந்த வளையல்களோ எல்லாமே அதுவே கொடுத்து விடுறது. அத்தனையும் அவளே பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை இதையும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இத நம்ம காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார பத்தி இந்த ஒரு சின்ன ஒரு கிளிப். காரைக்கால் அம்மையார் சிவன் வடிவத்தை பாக்குறாளாம். எப்படி சிவன் வடிவத்தை பாக்குறான்னாக்க சிவனோட திருமடியே செங்கற்றை உடைய மாடி முடிய வச்சுட்டு இருக்கிறதுதான் சிவன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த செம்மை படர்ந்த முடி படர்ந்து அப்படி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் சிவனோட முடி. அவர் அங்க போய் என்ன பண்றாருன்னா, அவர் எப்பேற்பட்ட பொன்னார் மேனியன் இல்லையா? சிவனார் பொன்னார் மேனியனாக இருக்கும். பளபள செம்பொன் நிறத்துல தகதகக்கூடியவர் தான் சிவன். அந்த இடத்துல காரைக்கால் அம்மையார் போய் பாக்குறாளாம். அந்த செங்கற்றை முடி இப்படி உளுர்ந்த முடிய போய் பாக்குறாளாம். அப்படி பார்க்கும்போது அப்படியே செம்பொன், அதாவது மஞ்சள் கிடையாது, மஞ்சள் இல்லாத செம்மை படர்ந்த மாதிரி இருக்கும். அந்த வெறும் மஞ்சளா இருந்துச்சுன்னா பித்தளை மாதிரி தேடும். அந்த மஞ்சள்ல கொஞ்சம் செம்பை அந்த தாம்பரம் கலந்தாதான் அந்த பவுனோட இது ஒளிரும். நம்மளே பார்த்துக்கொள்ளையும். அதனாலதான் பவுன்ல இது கலக்குது. அதுக்கு அதுல இருந்து பேர் வந்துதான் இந்த பித்தளாட்டம்ங்கிற பேரே அப்படிதான். பித்த பிளஸ் ஆடகம். அந்த ஆடகம்ன்றா தங்கமாயினா பொண்ணு அது அப்படியே வேஷம் போடுமா, அப்படியே மஞ்சளா இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுக்குமா. அதனாலதான் பித்தளை மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் பித்தளாட்டம் அப்படின்னு ராஜாஜி ஒரு தரம் பேசும்போது சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த மஞ்சள் பொன் அப்படியே அந்த பொன் செம்மை படர்ந்து எப்படி மேனி படர்படப்படுதோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சிவனை அவர் பார்க்கும்போது சிவபெருமான் அப்படியே ஆதியில இருந்து தலை முதல் பாதம் வரை காரைக்கால் அம்மையா பாக்குறான். அப்படி பார்த்தாக்க எப்படின்னா அவரு நெற்றியில போட்டிருக்கிற விபூதி இருக்கு இல்லையா, 3 கற்றைகளான விபூதி. அவளோட கற்பனை எப்படின்னா அந்த விபூதி கற்றைகளை பார்த்தா நான் நல்ல உச்சி காலையில வைகரை பொழுதுல விடியிற மாதிரி இருக்கு. அவரோட செம்பொன் கற்றைகள்லாம் அப்படி போட்டிருக்குது. காலங்காத்தா தூங்கி எழுந்தோடனே வானத்தை பார்த்தா அப்படியே சூரியோதயம் வரும்போது செம்மையா அழகா படர்ந்து வரும் இல்லையா, அது போல இருக்கு. அவரோட விபூதியை பார்த்தா நடு பகல் மாதிரி இருக்கான், விளவிளேன்னு அப்படியே உச்சி வெயில் இருக்கிற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தாக்க அவளோட செஞ்சடை கற்றைய பார்க்கும்போது அப்படியே மறுபடியும் சாயங்காலம் மாதிரி அப்படியே மாலை நேரம் எப்படி அந்தி சாயிற நேரம் எப்படி அப்படியே அந்த சூரியன் மறைய சமயத்துல இருக்குமே அந்த மாதிரி கலர்ல இருக்கான். திருப்பி அப்படியே பார்த்துட்டே அப்படியே மேலேந்து கீழே பார்த்துட்டு வரும்போது தொண்டை கிட்ட வரும்போது அந்த இடத்துல கருத்து இருக்கான். ஏன்னா அவர் அந்த ஆழகால விஷம் குடிச்சு அந்த இடம் கருத்து இருக்கிறத நடு நிசி ராத்திரி மாதிரி இருக்கான். ஒரு உடம்பலைய வச்சுட்டு செங்கற்றையான அந்த சிவபெருமானோட அந்த ஒரு உருவமே காரைக்கால் அம்மையாருக்கு பகல் இரவு மத்தியானம்ங்கிற நேரமாகவே. அதனால இக்காலத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள். அதேதான் அம்பாளுக்கும். அதனால்தான் அவர் சொன்னார், சுட்டும் விழிச்சுடர் தான் சூரிய சந்திரரும் பாரதியார் பாடுறார் இல்லையா. சூரியனை ஒரு கண்ணுலயும் சந்திரனை ஒரு கண்ணுலயும் வச்சுட்டு சூரியனும் உங்ககிட்டதான் இருக்கு,
சந்திரனும் உங்ககிட்டதான் இருக்கு. அப்ப பகலும் நீதான், இரவும் நீதான், நடுநிசி நீதான், எல்லாமே நீதான்ப்பா. எந்த எல்லாமே சர்வேஸ்வரியே நீதான். இதுக்கு எந்த வித மாற்றமுமே கிடையாது. எல்லாமே உன்கிட்டேந்து வருதுதான். பகலோ இரவோ மத்தியானமோ எல்லாமே அம்பாளோட ஒரு இதுல வருது, காந்தியில வர ஒளிதானே ஒளி, வேற எந்த இதுவுமே இல்ல அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. அது எப்படின்னா அப்படியே இந்த விரல்லாமே பல்லவோத்திய நகேந்து பிரபா மண்டலே, இந்த இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த நெகங்கள்லாம் பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறது அப்படியே பிரபாவிச்சுட்டு விரல்ல போட்டு இருக்கிற மென்மையா, பல்லவன மெல்லியா அப்படியே துளிர் ரொம்ப மெலிசா அப்படியே துவழ்ற மாதிரி இருக்கான் விரல்லாம். அந்த மாதிரி இருக்கு. இத ஆச்சாரியால் எப்படி சொல்றாருன்னா, சங்கர பகவத்பாதர் நகானாம் உத்யோதகை நவநலின ராகம் விகசதாம் கராணாம் தே காந்தி கதய கதையாம கதமுமே கயாச்சித்வா சாமியம் பஜத்து கலையா அந்த கமலம் எதை கிரீட்ட லட்சுமி சரணதள லாட்சா ரசச்சனம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவந்த ஒளி பொருந்திய, இயற்கையாவே சிவந்த ஒளி பொருந்திய நகங்களா இருக்கு. அந்த நகத்தோட விரல்கள்லாம் சிவந்து இருக்கிறத பார்த்தா அதை தவிர அந்த உள்ளங்கையெல்லாம் தானாவே சிவந்த மாதிரி இருக்கும். அது சிவந்தது மாதிரி இதெல்லாமா இருக்கு. அது எப்படின்னா அன்றளந்த செந்தாமரைகள் இல்ல ஏளனம் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ, அதை விட இது இவ்வளவு நல்லா இருக்கு. அவளோட கரங்கள் அந்த அளவுக்கு அந்த இது கொண்டு அப்படியே செம்பஞ்சு குழம்பால அந்த நகத்தெல்லாம் தீட்டின மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து பெயிண்ட கொண்டு என்னது நெயில் பாலிஷ கொண்டு போட்டுட்டா கூட நம்ம நேரம்லாம் இருக்காது. அவளுக்கு இயற்கையாகவே செம்பஞ்சு குழம்பு பூசியது போல இருக்கு. அந்த மாதிரி இயற்கையாகவே ஒளியும் அப்படியே தாக்குற மாதிரி அவளோட கரங்கள் எப்படிதான் இருக்கு. இதெல்லாம் என்னால வர்ணிக்கவே முடியலையே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தேவிதான் வழி சொல்லணும். உன்னை வர்ணிக்கிறதுக்கு எங்களால முடியலப்பா. இந்த இது எப்படி வர்ணிக்கிறோங்கிற நீதாமா சொல்லணும்ட்டு சங்கரர் ஆதிசங்கரன் தான் அம்பாட்டே விட்டுட்டாரு இந்த விஷயத்த. எங்களால இத வர்ணிக்க முடியல. ஒவ்வொரு இதையும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால இதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. அந்த வர்ணிக்கெல்லாம் அப்பாற்பட்டதா நீ ஆயிட்டியேம்மா அப்படின்ட்டு அம்பாள்கிட்டயே தேவிக்கிட்டே விட்டுட்டாராம் அவரு. என்னால வர்ணிக்க முடியலமா, இதுக்கு மேல இந்த அளவு அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி இருக்கு. சன்னுதா கண்டலே சித்ரபா மண்டலே புரோலசத் குண்டலே அப்படிங்கிறார். அதாவது தேவேந்திரர்கள்லாம் மற்றவர்கள்லாம் உங்ககிட்ட பணியிறா. பெரிய ஞான ஒளி வெளிச்சத்தை நீ தர. நீதான் நிர்குணமாக இருப்பவள், நீதான் கருணாமயமாக இருக்கக்கூடியவள். நீயே இந்த உலகத்தையே காப்பாற்றி இங்க இது எல்லாம் நீதான் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அம்பாளே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தாரகாராஜி நீகாஷ ஹாராவளி ஸ்மேர சாருஸ்தனாபோக பாரா நமன் மத்திய வல்லி வலிச்சேத நீச்சி சமுல்லாச சந்தர்ஷிதாகார சௌந்தர்ய ரத்னாகரே வல்லகி விற்கரே கிங்கர ஸ்ரீகரே. பெரிய வார்த்தை, ஒரு இடத்துல கூட கமா கிடையாது, நிறுத்தாம சொல்லக்கூடிய ஒரு இது. தாரகாராஜி நீகாஷ ஹாராவளி ஸ்மேர சாருஸ்தனாபோக பாரா நமன் மத்திய வல்லி வலிச்சேத வீச்சி சமுல்லாச சந்தர்ஷிதாகார சௌந்தர்ய ரத்னாகரே வல்லகி விற்கரே கிங்கரே ஸ்ரீகரே அப்படின்னு ஒரே வார்த்தையில அப்படி வர்ணிக்கிறார். இந்த வர்ணிப்பை படிக்கிறதுக்கே நமக்கு மூச்சு முட்டுறது. அதோட அர்த்தங்கள் படிக்கும் போது இன்னும் எப்படி இருக்குன்னா, இந்த நீகாஷ அப்படின்னு சொன்னாக்க தாரகா அப்படின்னாக்க வானத்தில் ஒளிர்கின்ற நட்சத்திரங்கள். நட்சத்திரத்துக்கு பேர் தான் தாரகான்னு பேர். தாரா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தாராங்கிற பேர் நட்சத்திரத்துக்கு பேர். அதுல நீகாஷ அப்படின்னா அத போல ரிசம்பிள் பண்றது, ரிசம்பிளிங் அர்த்தம். அதை போல அப்படிங்கிறதுக்கு தான் நீகாஷ. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் நீகாஷ, அது கரெக்டான வார்த்தை நிகாஷ தான் கரெக்ட். நீகாஷங்கிறது இந்த வார்த்தைகளை கரெக்டா இந்த பதத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம நம்மளோட தமிழ்லயே நம்ம எல்லாம் வரேன் அப்படிம்போம். வேற கோயம்புத்தூர்னா வாரேன் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த வரேன் வாரேன் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா அந்த வார்த்தைகள் நீட்டி சொல்லுவாங்களே, அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாறுறது இல்லையா. அது போல நிகாஷ அப்படிங்கறதுனா நீகாஷ, அதே போல ரிசம்பிள் பண்ற அளவுக்கு. சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்றது ரொம்பவே அழகா இருக்கும். அப்படி இந்த நட்சத்திரத்தெல்லாம் எடுத்து பொறுக்கி எடுத்து, இந்த நட்சத்திரத்தெல்லாம் எடுத்து அழகா மாலையா போத்து, ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி மினு 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 மினுக்கும் இல்லையா, பளிச்சு 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 மினுக்கும்ல, அதெல்லாத்தையும் எடுத்து மாலையா போத்து அத ஹாராவளி. அதெல்லாம் உன்னோட கழுத்துல நட்சத்திரத்தை எடுத்து கழுத்துல போட்டா எப்படி பளபளக்கும்.
ஏற்கனவே நவரத்தினங்கள் போட்டு அது பளபளக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எடுத்து மாலையா போட்டு அதை அழகா கோத்து போட்டா அது எப்படி இருக்கும், இன்னும் பளபளக்க, அந்த இடமே பிரகாசமா ஆயிடும் இல்லையா. அப்பேற்பட்ட அழகா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை எல்லாம் போட்ட உடனே என்ன ஆயிடுதுனாக்க, அந்த போட்ட உடனே எல்லாம் வெயிட் தாங்காம, அந்த ஏற்கனவே அவரோட ஸ்தன்யபாரங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, இதெல்லாம் போட்டு இந்த வெயிட்டும் தாங்காம, ஸ்தன்யபாரத்தோட வெயிட்டும் தாங்க முடியாம, அந்த வெயிட்டே தாங்காம என்ன ஆயிடுது, அவரோட இடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அப்படியே குறுகி நோண்டா போயிடுவான். குறுகி இங்க போடுற நகையோட அந்த பாரம் தாங்காம போட்டு இருக்குது, அவளோட இடுப்பு, அந்த மத்தியவல்லி, அந்த இடுப்பு பகுதி வந்து சிறுத்து போயிடுது. ஒரு பெண்ணுக்கு அழகே இப்படி வந்து நம்ம எல்லாத்துலயுமே சொல்லுவோம் 36, 24, 36 அந்த காலத்துல அளவு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அளவு அப்படி இடுப்பு குறுகி அப்புறம் அந்த அளவு அப்படிங்கிற, அதுதான் பெண்ணுக்கு அழகு. அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான அப்பேற்பட்ட அந்த அந்த இடுப்புல வந்து 3 வரிகள் இருக்குமா, திருவலி இருக்குமா, 3 வரிகள் இருக்கும். அந்த 3 வரிகள் 3 மடிப்புன்னு சொல்றோம், 3 வரிகள் சொல்றோம். அதெல்லாம் வந்து அந்த உத்தம ஸ்திரீகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா. கழுத்துல 3 வரி இருக்குமா, உத்தம ஸ்திரீகளுக்கு வந்து கழுத்துல 3 வரிகள் இருக்கும், இடைப்பகுதியில 3 வரிகள் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிற இடைகளை கொண்டிருக்கலாம். இந்த நட்சத்திர மாலையை போட்டு ஸ்தனங்கள் பெருசா இருக்கிறத போட்டு அது இப்படி அசையறத பார்க்கும்போது அந்த இடுப்பு தானாவே அழகா குறுகிக்கலாம். அதை வந்து எப்படி இவர் சொல்றாருன்னா, இவர் வந்து சாதாரணமா பாலிஷ்டா சொல்லிடுவார் நம்ம காளிதாசர். ஆச்சாரிய சுவாமிகள் எப்படி சொல்றாருன்னா, குச்சோ சத்யஸ் வித்யத் கடித கடகடித குர்பா சபிதுரவ் கசந்தவ் தோர்மூலே கனக கலசாபவ் கலயதா தவத்ராதும் பங்கா அலமிதி வலக்தம் தனுகுவா திருதா நத்தம் தேவி திருவலி லவலி வள்ளி பிரிவ அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரோட ஸ்லோகத்துல வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, உன்னோட நெற்றி, கழுத்து, இடை ஆகிய பகுதியெல்லாம் 3 ரேகைகள் காணப்படும். அது வந்து சாமுதிரிகா சாஸ்திரத்துல இந்த மாதிரி இருந்தாலும் அழகுன்னு கூறப்பட்டிருக்கிறது. இயற்கையிலேயே அவளுக்கு மெல்லிய இடைதான், ஆனா பருத்த ஸ்தனங்களை உடைய அந்த தேவி வந்து இந்த பரமனின் அந்த நட்சத்திர மாலைகளையும் அந்த ஹாரங்கள் எல்லாம் போட்டு இருக்கும் போது அப்படியே மார்புகள்லாம் விம்மி புடைக்கிறதா. அந்த விம்மி புடைச்சு அப்படி வரும்போது அந்த அவளோட இடுப்பு வந்து அப்படியே அழகா அப்படியே இது மாதிரி இருக்கும், அப்படியே ஒல்லியா போய் அப்படியே 3 வரிகளை கொண்டு அவ்வளவு அழகாக்கும். என்ன அதுல ஒரு அழகுனா, அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த விஸ்தாரமா இருக்க அந்த இடத்துலதான் அவ வந்து நம்ம இந்த உலகத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறாள். உலகத்தையே அந்த அடுப்பு கீழே, அது ஒரு பின்னாடி ஒரு பாட்டுல அது சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அப்பேற்பட்ட அந்த குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதி பார்வதி நிஜா நிதம்பா ஆச்சித்ய த்வைஹரண ரூபேன நிரதே அதஸ்தே விஸ்தீர்ணோ குரு ரயமசேஷாம் வசுமதி நிதம்ப பிராக்பாரக ஸ்தகயதி லகுத்வம் நயதிச்ச அப்படிங்கிறார். அந்த குருத்வாரம் விஸ்தாரம் அப்படின்னா, மலையரசன் ஹிமவான் வந்து தன்னுடைய மகளுக்கு மேரு மலை, அது எப்படி இருக்குன்னா, அந்த மேரு மலை வந்து அந்த அளவுக்கு வந்து விஸ்தாரமா இருக்கும். அப்பேற்பட்ட மேரு மலையவே அவர் வந்து சீதனமா கொடுக்குறாராம். அந்த மேரு மலைய சீதனமா கொடுக்கும் போது அது எப்படி வந்து அந்த மேருமலையை பொன்மலையே கொடுக்கும் போது அதெல்லாம் அவர் தாங்கிட்டு அந்த இடுப்பு கீழே, அதுக்கு கீழே, அது எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவர் ஆச்சாரியர் சொல்றார். இவர் என்ன சொல்றாரு, இடுப்பு வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கு, அவ்வளவு மெல்லிசா இருக்கு, இப்படி இந்த எவ்வளவு அழகா இருக்கு அவளோட அந்த இடுப்பை பார்க்கும்போது அதுக்குள்ளேயே இத்தனையும் உலகம் முழுக்கையும் பிரபஞ்சம் முழுக்கையும் அதுக்குள்ளே நீ அடக்கி வச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அழகா தெய்வீகமாக இருக்குன்ட்டு அவர் சொல்றார். அதுதான் இந்த இடத்துல அந்த மாதிரி தான் சொல்றார். அது சமுல்லாச சந்தர்ஷிதா தாரகாஜி நீகாஷ ஹாராவளி ஸ்மேர் சாரு ஸ்தனாபோக பாரா நமன் மத்திய வல்லி வலிச்சேத வீச்சி சமுல்லாச சந்தர்ஷிதாகார சௌந்தர்ய ரத்னாகரே வல்லகி மிருத்கரே கிங்கர ஸ்ரீகரே. வல்லகின்னாக ஏற்கனவே சொன்னோம், அவர் அப்பேற்பட்ட வீணையை கையில் வைத்துக் கொண்டிருப்பவளே, இந்த அவ்வளவு ஒரு அழகு சௌந்தர்ய ரத்னாகரே, அழகுக்கெல்லாம் அழகான முத்துச்சிப்பியில எப்படி இருக்கிற மாதிரியும் அந்த ரத்தனங்கள் பதிஞ்சது எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட அழகை உடையவளே, மிருத்கரே கிங்கர ஸ்ரீகரே, கிங்கரர்கள்லாம் வந்து அவரை வணங்குகிறார்கள். இப்ப இந்த இடத்துல கிங்கரர்கள் அப்படின்னா யாரு? கிங்கரர்கள் அப்படின்னா பணிவிடை செய்பவர்களுக்கு பேர் கிங்கரர்னு பேர். யாரு பணிவிடை செய்கிறாளோ அவர்கள்லாம் கிங்கரர்கள். அதாவது ஆச்சார சுவாமிகள்கிட்ட வந்து கேட்டாக்க,
சம்ஸ்கிருதத்துல பேசலாம். கிம் கரோதி கிம் கரோதி கிம் கரோத்தின்னு கேட்பாங்களாம். நான் உங்களுக்கு ஏதாவது பணிவிட செய்யட்டுமா, உங்களுக்கு நான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன், நான் செய்யறேன். கிம் கரோதி நான் செய்யறேன். அதுல இருந்து பேர் வந்துதான் கிங்கரர்னு பேரு. கிம் கரோதி, நான் ஏதாவது உங்களுக்கு பணிவிடை செய்யட்டுமாங்கிற வந்ததுல இருந்தா கிங்கரர் வருது. இப்ப இந்த அந்த பணிவிடை செய்யறதுக்கு நமக்கு வந்து நம்மளோட ஆண்டாளே சொல்லிருக்காளே, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவும் உனக்கேயா மாற்றைவோம். எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்குதான் பணிவிடை செய்யணும்னு தான் அவ சொல்றா. அந்த பணிவிடை கைங்கரியம் செய்வதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். அப்ப அம்பாளுக்கு பணிவிடை செய்யறது வந்து கிங்கரர் அப்படின்னாக்க அவர் ஐஸ்வர்யர் ஸ்ரீகரே, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை தருபவளே. அந்த இதுல வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து குபேரன் வந்து அம்பாளோட கிங்கரன். குபேரன் அம்பாளின் கிங்கரன், கிங்கரனாக இருக்கக்கூடிய குபேரன். அந்த குபேரன் நிறைய பேர் இருக்காங்க. அகஸ்தியர், மன்மதன், முருக கடவுள், மனு, லோபாமுத்திரை, சிவபெருமான், துர்வாசர், கோபமே குரோத பட்டரோகர்னு பேரு. துர்வாசருக்கு கோபமே இருக்கக்கூடியவர் கூட, கோபமாகவே இருக்கக்கூடியவர் கூட அவரும் இந்த அம்பாளுக்கு கிங்கரர்கள் தான். அவங்க எல்லாம் வந்து பணிவிடை செய்பவர்கள். அப்பேற்பட்ட உபாசனை செய்வர்கள்லாம் கூட அவ்வளவு நிதிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குபேரனா இருந்தாலும் உடலே உலகத்தையே தன்னுள் வைத்துக் கொண்ட சிவனாக இருக்கக்கூடிய எல்லாருமே அம்பாளுக்கு கைங்கரியம் கிங்கரர்கள் தான் அப்படிங்கறத அதுதான் சொல்றாரு. கிங்கரன் விருத்கரே ஸ்ரீகரே ஸ்ரீகரே. ஸ்ரீகரே அப்படின்னா எல்லா செல்வத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை உன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்றார். அம்பாளோட உபாசனை அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன தெரியுமா வரும்? அம்பாளோட உபாசனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம். யார் யாரெல்லாம் அம்பாளோட உபாசனை செய்பவர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பகவான் அம்பாள் வந்து எல்லாத்தையுமே குபேரன் வந்து நம்ம போய் அம்பாளை உபாசனை பண்ணா குபேரன் தன்கிட்ட இருக்கிற நிதிகளை நமக்கு வாரி வாரி அழங்குவானோ அம்பா. ஏன்னா அவன் வந்து அம்பாளோட கிங்கரன். அதனால நம்ம அம்பாளை வேண்டும் போது அம்பாள் தான் தரணுங்கிற அவசியம் இல்ல. அம்பாள் கிட்ட போய் அம்பாளுக்கு கீழே இருக்கிற கைங்கரியம் பண்றவாளே நமக்கு தூக்கி நம்ம அம்பாளை வந்து மணி தீபத்துல பிந்துல உட்கார வச்சிருக்கா. அவருக்கு கீழே இருக்கிற ஷேடி பெண்கள்லாம் கீழே இருக்கும்போது அந்த வழியா நம்ம அந்த பக்கம் போனாலே அந்த பணிவிடை செய்யறதோட அம்பாளே பார்த்து கொடுக்கணும். இப்ப வந்தியா வரலையான்னு கேட்க வேண்டாம். இந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த சேவகர்களை நமக்கு பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்துருவாராம். அப்பேற்பட்ட ஒரு இது உண்டு. அவளே இவன் வந்திருக்கானே கோவிலுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவள் அவ. இது நம்ம ஒரு கதையில கூட பார்த்திருக்கோம். ஸ்ரீரங்கத்துல வந்து தெற்கு வழியா ஒருத்தர் வருவாராம். டெய்லி சாமா வாங்க போயிட்டு போவாராம். அவர் அந்த அம்பாளை போய் பார்க்கவே மாட்டார். அப்படி ஆனா அந்த அம்பாள் கருணை இந்த வழியா போகும்போது இப்படி செருப்ப கூட கையில இப்படி பண்ணிட்டு போறானேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ரங்கநாதர் கிட்ட சொல்லி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையே கொடுத்ததாக அந்த கதைகள் பார்க்கலாம். அந்த மாதிரி அம்பாள் வந்து அவகிட்ட போறதுக்கு முன்னாடியே அந்த அம்பாளை பார்க்கணுங்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு கீழே இருக்கிற நம்ம கன்னிகைகள், அங்க உட்காந்துருக்கவா சத்த கன்னிகைகள் எல்லாருமாவே நமக்கு என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் அந்த குபேரனை வாரி வாரி வழங்கி கொடுத்துருவாராம். இதுல என்னன்னாக்க அவரே கேட்பாராம் குபேரனா, உனக்கு என்ன வேணும் கேளு, அதெல்லாம் நான் தரேன், நீ அம்பாளை உபாசனை பண்ற அப்படின்னு கொடுத்துருவாராம். இந்த அம்பாளை உபாசனை பண்றவா எல்லாமே மன்மதனை வந்து சேர்க்காம இருக்கவே மாட்டான். இந்த அம்பாள பேசுறவா இருந்தாலும் மன்மதனை சேர்த்துதான் அந்த கவிகள் வந்து எல்லாருமே மன்மதனை சேர்த்துதான் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன மனசுல இருந்து விருப்பம் தோன்றதோ அதெல்லாம் தான் இந்த அவ வந்து இந்த மனசுல இருந்து வர விருப்பங்கள் இருக்கு இல்லையா. மன்மத பானத்துல எப்படி அவர் வந்து வில்லுல வந்து அந்த புஷ்ப பானம் வந்து தடம் மாறினா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா, நம்ம மனசுல இருக்கிற விருப்பங்கள் வந்து அடையணும்னு ஆசைப்பட்டு அதுலயே போய் மூழ்கி நம்ம போனோம்னா நம்மளோட இந்திரியங்கள்லாம் கட்டுப்படாம அது தடம் புரண்டு போயிடும். இந்திரியங்கள் தடம் புரண்டு போயிட்டா நமக்கு வந்து ரொம்ப கெட்ட வழியில போயிடும். யாரும் நல்ல வழிக்கு நம்ம போக மாட்டோம். அதனால மனசை ஒருமுகப்படுத்தி அந்த விருப்பு வெறுப்பில்லாம அம்பாளை போய் நம்ம வந்து சரணடைந்தால் அவளே பார்த்து உனக்கு வேண்டுவது, நீ கேட்டது நீ கேட்காதது எல்லாத்தையுமே அவளே கொடுப்பா அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல இந்த கிங்கரனை பத்தி சொல்லும் போது அப்படிதான் வந்தீங்க. கைங்கரியம் பண்ணணும், அம்பாளுக்கு போய் நீ கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா நீ எதையும் எதிர்பார்த்து உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்கோ நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அது அவளே கொடுப்பா அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹேம கும்போப மோத்துங்க வக்ஷோஜ பாராவ நம்ரே திரிலோகாவ நம்ரே. ஹேம கும்போப மோத்துங்க வக்ஷோஜ பாராவ நம்ரே திரிலோகாவ நம்ரே. ஹேம கும்பம் அப்படின்னா பொன்னாலான குடம். ஹேமம்னா ஹைமம்னாக்க பொண்ணு. தங்கத்தாலான குடம் போல இருக்கிறதா அவளோட ஸ்தன்யபாரங்கள். அவளுடைய மார்பு வந்து அப்படியே தங்க கலசம் போல, அவ்வளவு தங்க கலசம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறான். அது வந்து அதோட பாரம் தாங்காமதான் அதுதான் வந்து
அப்படியே நம்ரேன்னு நம்ரம் அப்படின்னாக்க வளைந்து கொடுக்குதல்னு பேரு. அந்த வளைந்து கொடுக்குற மாதிரி ஆகி அவளோட இடுப்பு அந்த மாதிரி 3 லோகங்களும் உனக்கு நமஸ்காரம் பண்ணி அவளை பார்த்து எல்லாரும் குனிஞ்சு அத்தனை பேரும் அந்த இதை பார்த்த உடனே குனிஞ்சு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுதான் ஹேம கும்ப மோத்துங்க வக்ஷோஜ பாராவனம்ரே திருலோகாவனம்ரே 3 லோகங்கள் இருக்கிற அத்தனை பேரும் அம்பாளை பார்த்த உடனே தன்னறியாம வணங்குவார்கள் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அடுத்தது லசத்விருத்த கம்பீர நாபி சரஸ்தீர சைவால சங்காகர ஷியாம ரோமாவளி பூஷணே மஞ்சு சம்பாஷணே அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னா அடுத்தது இங்க இருந்து கழுத்துக்கிட்டேன்னு வந்தாச்சு, ஸ்தன்யபாரங்கள் வந்தாச்சு, இடுப்பு பகுதி வந்திருக்கு. இன்னும் இடுப்பு பகுதி ஃபுல்லா வரல. இந்த ஸ்தன்யபாரங்கள் இருக்கிறதுனால இடுப்பு வளைஞ்சிருக்குங்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு நடுவுல நாபி இல்லையா, நாபியை பத்தி சொல்லணுமே. உந்தின்னு சொல்லக்கூடிய நாபி, அந்த நாபியை பத்தி எடுத்தோம்னா அது எப்படின்னா அப்படியே ஆழமா தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவா. படப்படன்னு இருக்குமா அந்த நாபி. முதல்ல எடுத்தோம்னா நம்ம எப்பவுமே மன்மதனை தான் இருக்கும். இந்த மன்மதனை இந்த கதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மன்மதன் சிவன் தனியா இருக்கார், பார்வதி தனியா இருக்கார். 2 பேரும் தபஸ் பண்றா. தபஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறத எல்லா உலகங்கள்ல இருக்கிற தேவர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு இவா 2 பேருக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றதுக்கு பாக்குறா. ஒருத்தர் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவர் சிவன் யோக நிலையிலேருந்து எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனை பிரம்மா அனுப்புறதுக்கு பாக்குறார். பிரம்மா போய் மன்மதனை போனா அவர் சொல்றார், நான் போக மாட்டேன், நான் போனேன்னா போயிடும், என்ன இது பண்ணிடுவேன், எரிச்சுடுவார், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ தான் போய் ஆகணும். இத்தனை பேரோட நன்மைக்காக, உலக நன்மைக்காக நீ ஒத்தம் இறந்து போயிட்டேன்னா பரவாயில்ல, மீதி எல்லாரும் சௌக்கியமா இருக்காலும், அதனால நீ உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட நன்மைக்காக ஏன்னா அவ 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுனால நீ போ அப்படின்னு. சரி, எப்படியும் தனக்கு மன்மதனுக்கு தெரிஞ்சு போயிடுது, எப்படியா இருந்தாலும் நம்ம செத்துதான் போக போறோம்ட்டு. இருந்தாலும் மத்தவங்களோட நன்மைக்காக அவர் போறார். போனா ஆஸ் யூஷுவல் அவருக்கு அப்படியே முழிச்சு அப்படி பார்க்க யோக நிஷ்டையில இருந்து கலைஞ்சி பார்க்கும்போது அவர் யோகத்தை தடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர் அப்படியே கண்ணாலேயே எரிச்சு விடுறாரு. எரிச்ச உடனே என்ன பண்ணிடுறோம், அப்படியே சூடு தாங்கல பொசுங்கிறது மன்மதனுக்கு. அப்படியே கொதிக்க அப்படியே உடம்பு சூடா இருந்தா எப்படி இருக்கும், அப்படியே வேகமா குதிச்சாராம். அந்த குதிச்ச இடம் எதுன்னா அம்பாளோட நாபியம். அந்த நாபிக்குள்ள அப்படியே குளுமையா இருக்கு, அம்பாளோட நாபி குளுமையா இருக்கு. அப்படியே அதுக்குள்ள விழுந்துடுறாராம் மன்மதன் எரிச்சதோட. அது விழுந்தா என்ன ஆயிடும்னாக்க அதுல இருந்து புகை வரும். அந்த சூடுல தண்ணி ஊத்தினா அப்படி புகை வரும் இல்லையா, அந்த புகை அப்படியே அழகா கீற்று மாறி அந்த நாபில இருந்து கீற்று மாறி மார்பு பக்கத்துல ஏறி போறதான். அததான் இவர் சொல்றார். லசத்வித் கம்பீர நாபி சரஸ்தீர சைவால சங்காகர ஷியாம ரோமாவளி பூஷணே மஞ்சுசா. ரோமாவளி அந்த நம்ம இங்க இருந்து நாபில இருந்து மேல போறது முடி இப்படி மெல்லிசா ரோமங்கள் பூத்த மாதிரி இருக்கிறத இவர் இத சொல்றாரு. இந்த மாதிரி குதிச்சு இத இவர் சொல்றாரு. நம்ம ஆதிசங்கரர் சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்க இதை எவ்வளவு அழகா சொல்றாரு அவரு. ஹரக்ரோத ஜுவாலா வலிபிகி அவலீதேன வபுஷா கபீரேதே நாபி சரசீகிருத சங்கோ மனசி ஜக சமுத்தஸ்தௌ தஸ்மா அச்சலதனையே தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானீதே தவ ஜனனி ரோமா வலிவித்தே அப்படிங்கிறார். அந்த இவன் நாபியில குதிச்ச உடனே அப்படி அந்த தூமலத்திக்கா அந்த புகை மாதிரி வருது அந்த ரோமங்கள் இருக்க மாதிரி இருக்கான். அது அப்படியே சமுத்திரத்துக்கு அப்படியே தண்ணி குளம் பெரிய குளமா இருக்கு. அந்த அப்படியே நாவி அந்த குளத்தை சுத்தி அழகா பூச்செடிகள் குட்டியா வச்ச மாதிரி இருக்கா. அந்த ரோமங்கள் அப்படி வளர்ந்து அந்த அளவுக்கு அழகா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுதான் இவன் சொல்றான். அந்த அளவுக்கு நீர் செடி எல்லாம் வச்சா அந்த நாபியை சுத்தி நீர் செடி வச்சா எப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மஞ்சு சம்பாஷனே, அப்படியே இனிமையான வாக்கை பேசக்கூடியவளே, உன்னோட ரோமாவளி அதை சுத்தி இருக்கிற அந்த நாபியில குதிக்கும் போது அப்படியே குதிச்சு அதுல இருந்து வர மாதிரி இருக்காரு ஒருத்தர் அப்படிங்கிறா. ஒருத்தர் இந்த மாதிரி பாத்தி கட்டி அந்த பாத்தியில அப்படியே நீர் செடி எல்லாம் வச்சு வளர்த்த மாதிரி இருக்கு. ஒருத்தரோட கற்பனை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி அவளோட நாபி அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அப்படி ஆழமா அப்படியே எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்க போற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார்.
சாரு சிஞ்ச கடி சூத்திர நிர்பத்திதானங்க லீலா தனுசிஞ்சி நீடம்பரே திவ்ய ரத்னாம்பரே. அடுத்தது வராரு, அவர் எதுக்கு வராரு, அதுக்கு அடுத்தது வந்து அந்த இடுப்பு. அந்த இடுப்பு கிட்ட வரும்போது நாபில இருந்து இடுப்புக்கு வந்தாச்சு. இடுப்புல வந்தா என்ன ஆகுது, இடுப்பு பத்தி சொல்லணும். இடுப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை முதல்ல நம்ம சங்கரோட பாத்துருவோம். அவர் எப்படி சொல்றாருன்னா, பராஜேத்தும் ருத்ரம் த்விகுண சர கர்ப்பௌ கிரிசுதே நிஷங்கௌ ஜங்கேதே விஷம விஷிபோ பாடமகிருத எதக்ரே திருஷ்யந்தே தசசரஃபலா பாதயுகலி நகாக்ரச்சத்மானக சுரமகுட சானைக நிஷிதாகா அப்படின்னு அவர் அந்த இதுல சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, தன்னோட அதாவது எப்படி எல்லாம் வந்து அர்த்தங்களை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கறது வந்து, இடுப்புல வந்து கட்டின்னு இருக்கிறது வந்து நாபி இருக்கு, இடுப்புல வந்து இங்க மேக்கலா கட்டின்னு இருக்காங்க. கடி சூத்திரம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடுப்புல வர இது அந்த அது பேர் என்ன, ஒட்டியானம். ஒட்டியானத்துக்கு பேர் தான் கடி சூத்திரம்னு பேரு. அந்த ஒட்டியானத்தை அதுல போட்டுட்டு இருக்கா. அந்த ஒட்டியானத்துக்கு போட்டுட்டு இருக்கிற போது அது எப்படி இருக்குன்னா, அழகா ஒட்டியானம் அழகா கழுத்துல இடுப்புல போட்டுட்டு இருக்கா. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒட்டியானத்துல வந்து அழகா அப்படியே பத்மராகம் பொதிச்சு, ஏற்கனவே வைரங்கள் பதிச்ச ஒட்டியானம், அதுல வைரத்திலேயே ஒரு வகை பத்மராகம்னு சொல்லப்படுகிறது. அந்த அடுத்த லைன்லயே வரும், பத்மராகோல்லசன் மேகலா பாஸ்வர ஸ்ரேணி சோபித சோபாஜித ஸ்வர்ண பூபுத்தலே சந்திரிகா சீதலே அப்படிங்கிற அந்த ஒட்டியானத்துல வந்து பத்மராகத்தை எல்லாம் அப்படியே அங்கங்க சொருக்கி அவ்வளோ பளபளன்னு இடுப்பு அப்படியே அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அதுல குட்டி குட்டி குட்டியா மணிகள் தொங்குறது அந்த ஒட்டியானத்துல. அந்த மணிகள் தொங்குறது வந்து அவர் இப்படி எழுந்திருக்கும் போது அந்த மணி எல்லாம் தொங்கினா அம்மாட்டு கிங்கினி கிங்கினி கிணிகினி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்கும். இவ காலை வச்சு கீழே இருக்கும்போது ஏற்கனவே காலில நூப்புறம் போட்டுட்டு இருப்பாள், சிலம்பம் போட்டுட்டு இருப்பா இல்லையா, சதங்கை எல்லாம் போட்டுட்டு இருப்பா இல்லையா, அதோட சத்தம் கேட்கறது. இந்த ரெண்டு சத்தமும் கேட்டா இது எப்படி உதாரணம் கொண்டு வர்றாரு ஆதிசங்கரர்னா, இது மாதிரி கேட்கும் போது இந்த மன்மதன் இருக்கான்ல, அவன் நாவில தானே உட்கார்ந்துட்டு இருக்கான். அது ஏன்னா அவன் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டான் இல்லையா, அன்னைக்கே அந்த கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவனதான் எரிச்சு விட்றாரு. சொல்லலையா நானு இந்த கதை? அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அனங்கன் வந்து அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு எப்படாப்பா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்மள இவர் எரிச்சாரு இல்லையா, நம்மள இவர் தானே எரிச்சார், இவரை ஏதாவது பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதானே பார்த்துட்டே இருந்தான். அது பார்த்துட்டே இருந்தாக்க அவன் உள்ள இருந்து கைத்தட்ட சத்தம் எப்படின்னா, இந்த அம்பா இடுப்புல கட்டிட்டு இருக்கிற மேக்கலைய கட்டிட்டு அதுல சத்தம் வருது, காலில் நூறு அப்படி காலில் எழுந்துட்டு இருக்கும் போதே இவர் வந்து தன்னோட காலால அவர் என்ன பண்ணுவார், அந்த சத்தம் கேட்கறது இவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு தன்னோட திருக்காதத்தை வந்து சிவனோட நெத்தியில வைக்கிறாராம். இந்த சந்தர்ப்பத்தை தான் மன்மதன் காத்துட்டே இருந்தாராம். பத்தியா இதுக்குதான் உன்னை விட்டு உதைக்கிறார் பத்தியா, இந்த அதாவது எப்படாப்பா பழி வாங்கலாம் நம்ம சிவனை அப்படிங்கிற. ஆனா தானே வாங்க முடியாது, தான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அம்பாள் எழுந்துட்டு தன்னோட காலால அவளோட நெற்றியில வைக்கும் போது அது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, காலோட அந்த நூப்புற சத்தம், இந்த இடுப்போட சத்தம். அதை பார்த்துட்டு இவன் கையை கொட்டி சிரிப்பான். நன்னா வேணும் உனக்கு, இன்னும் நன்னா வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்மதன், ஏன்னா அவ்வளவு ஒரு ஆத்தனமா அவனுக்கு நம்மள எரிச்சுட்டாளே அப்படின்ட்டு. அதனால அவன் அந்த கையில வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா, எப்படி எந்த நேரத்துல அவன் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொதுவா என்ன பண்ணுவானா, தன்னோட அந்த அம்பரா தூணியில வந்து இதெல்லாம் வச்சுட்டு வெளியில எட்டி எட்டி பார்த்துட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நம்ம சிவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஆனா அந்த ஒட்டியான வந்து இந்த மன்மதனோட ஓசையவே, அவன் அடிக்கிற ஓசையெல்லாம் அதெல்லாம் ஓவையில, ஆனா இவ கால வச்சு அந்த மாதிரி பண்றது வந்து அது எப்படின்னாக்க அப்படியே ஃபுல்லா அந்த பிந்துல அவர் உட்கார்ந்து இருக்காரு. அத்தனை பீடத்துல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. அப்ப உட்கார்ந்து அவர் சுற்றி பாதுகாப்புக்காக எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது அவரோட மன்னரோட வில்ல வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண, ஏன்னா எல்லாம் காவலுக்கு இருக்கா, யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து உன்னோட ஒட்டியானத்தை வந்து பார்க்கணும்,
கிட்டக்க வந்து பாக்கணும்னு எல்லாருக்குமே பயம். ஆனா அதுல இருந்து வர ஒளி கற்றைகள் வந்து அப்படி ஒரு பிரகாசமாவும் இதுவா இருக்குது. அதுல இருந்து வர சப்தம் அது எழுந்து அப்படி நடக்கலாம் நிக்கலாம் அப்படின்னு எழுந்திருக்கும் போதே அந்த சப்தம் வந்து எல்லாருக்கும் அந்த அளவுக்கு இருக்கா. அதுவே வந்து கருணா கடாட்சத்தையும் அப்படியே கிருப்பையும் அள்ளி 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 தர மாதிரி இருக்கு. அப்படி ஒரு இத வச்சுட்டு இருக்கிற அந்த மணிமேகலையோட அழகை வந்து அந்த அளவுக்கு இந்த இடத்துல வருகிறார். அப்படியே அதை வர்ணிக்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து அவ வந்து செம்பட்டு ஆடை உடுத்தின்னு இருக்காளாம். அந்த செம்பட்டு ஆடையில இந்த ஒட்டியானத்தோட அழகு பத்மராகமும் வைரமும் பதிச்சு அந்த ஒளி கற்றை வந்து செம்பட்டு ஆடை மேல பட்டு அப்படியே தகதகக்கிறதாம். அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிற இடமே அவளோட உடம்பு எல்லாமே அந்த அளவுக்கு தகக்கிறது அப்படின்னு இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. பத்மராகோல்லசன் மேகலா பாஸ்வரஷோணி சோபாஜித ஸ்வர்ண பூபுத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சுகாதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோனாய மானேந்திர மாதங்க சத்தார்களே வைபவானர்களே ஷியாமளே. இதுவும் இதே மாதிரி பெரிய இதுதான், ஒரு இடத்துல கூட கமா இல்லாத வார்த்தை. பத்மராகோல்லசன் மேகலா பாஸ்வரஷோணி சோபாஜித ஸ்வர்ண பூபுத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சுகாதாம்ர திவ்யாம்சு கஞ்சன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோனாய மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே வைபவானர்களே ஷியாமளே அப்படின்னு இத சொல்றான். இது என்ன, இந்த இதே போலதான் இதேதான் அதுல வர பாஸ்வரமாக அந்த ஒளி கற்றை பத்மநாபங்கள் போட்ட அது வந்து எப்படி இருக்குன்னா, இதுக்குதான் என்ன சொல்றாங்க, இந்த மலையெல்லாம் எப்படி வந்து இந்த பூமிய மேரு மலைய வந்து மேரு மலைதான் இந்த பூமியை தாங்கிறதுங்கிற ஒரு ஐதீகத்துல இருக்கும் இல்லையா. அதனாலதானே இந்த வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி நம்ம படிக்கிறதுல அந்த மந்தார மலையை மேரு மலையை தானே பார்க்கடல் நடுவுல வச்சு அதை தானே இதுவா வச்சு கடையிறாங்க. அந்த மேரு மலையை யாரு கொடுத்தது? இந்த மேரு மலை வந்து கொடுத்தது குருத்துவம் விஸ்தாரம்னு அவருதான் கொடுத்தாரு. அவ அப்பாதான் அவருக்கு சீதனமா கொடுத்தது. அந்த பொன்மலை வந்து அவளோட இடுப்பு பகுதி வந்து அப்படி ஒரு அந்த பொன்மலையக்க நான் இத பார்த்த உடனே அப்படியே நாணமா போயிடுதான். இவனோட இடுப்பை பார்த்தோன்னே அதுவே தக தக தகன்னு தவிக்கிற அந்த பொன்மலை மேருமலைங்கிறது எப்படி தவிக்கும். அது வந்து இத பார்த்து ரொம்ப நாணப்பட்டுட்டான். அப்ப என்ன எல்லாம் அந்த 17-14 புவனங்களையும் அவளோட அந்த இடுப்பு தான் வந்து பாதுகாக்கிறான். அப்பேற்பட்ட அந்த இடுப்பை வந்து பத்தி இவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் ஏற்கனவே படிச்சதுதான் குருத்துவம் விஸ்தாரம். அந்த அம்பாளுக்கு வந்து அதை கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த முத்துக்கள் கணகணகணம் சத்தம் கேட்கறத பார்த்தோம், அந்த கால் சதம்ப கேட்கறத பார்த்தோம், ரொம்பவே நல்லாவே இருக்கான். இதை எப்படி வந்து இந்த மன்மதன் சிரிச்சு விளையாடுறது, இந்த மாதிரி பண்றது, நல்லா கையை தூக்கி சிரிக்கிறது, உனக்கு நல்லா வேணும்னு சொல்றதுலாம் எப்படின்னா, ஒரு அப்பா அம்மா இருந்தா அவ கிட்ட அந்த குழந்தை வந்து விளையாடும் இல்லையா, நீதா பண்ண நானா பண்ணிட்டு 2 பேரையும் விளையாட விட்டுட்டு இதுல அப்பா அம்மாவை மோத விட்டுட்டு இது தனியா விலகிடும். இந்த விளையாட்டுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அது மாதிரிதான் இந்த மன்மதன் அவ 2 பேரையும் விளையாட விடுற மாதிரி ஒருத்தருக்கு இது பண்ற மாதிரி வச்சுட்டு இவன் நகர்ந்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறது அது குழந்தைகளுக்கே உள்ள இயல்பு. அதாவது அம்பாளை வந்து குழந்தையாவே அவர் சித்தரிச்சு, அம்பாளுங்கிறது ஒரு எப்படி நம்ம வந்து நம்ம அம்மாட்டெல்லாம் விளையாடி எல்லாம் செய்வோமோ அது போல அது குழந்தையாவே பாவிச்சு இந்த காளிதாசனும் சரி சௌந்தரம் அம்பாள் வந்து தன்னோட குழந்தை மாதிரியே பாவிச்சு ஒவ்வொரு அங்கங்களையும் இந்த இடத்துல வந்து விகாசமா நம்ம எடுத்துக்க கூடாது. அவ வந்து மார்பக இடைப்பகுதியை சொல்றாங்க, மார்பகங்களை சொல்றாங்க, விகாரமா எடுத்துக்கொள்ளாம தன்னோட அம்மா கிட்ட ஒரு குழந்தை எப்படி விளையாடி எல்லாத்தையும் ரசிச்சு ரசிச்சு பண்ணுமோ அது மாதிரிதான் இந்த கவிகள் வந்து அம்பாளை வந்து வர்ணிக்கிறா அப்படிங்கறத பத்திதான் இந்த மாதிரி சொல்றது. அதனால வந்து அதே போல இந்த மலையிலதான் வந்து மேருமலை பொதுவா மலைகள்ல இருந்தா அந்த மலைகள்லதான் ரிசோர்சஸ் நிறைய இருக்கும், நிறைய மினரல்ஸ் இருக்கும், தாதுக்கள் இருக்கும். அதுல இருந்தா நம்ம எல்லாத்தையும் நமக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுக்கிறோம். அது போல அம்பாளோட இடுப்புல இருக்கிற அந்த கட்டின்னு இருக்க மணிமேகலைங்கிற அந்த ஒட்டியானத்துலதான் ஏன்னா அந்த மேருமலையை அவளோட இடுப்பு தாங்கிட்டு இருக்கும் போது அதுலதான் பொக்கிஷங்களும் இருக்கு. அந்த பொக்கிஷம் அந்த இடுப்பை நம்ம தியானிச்சு அந்த ஒட்டியானத்தை தியானிச்சோம்னா நம்ம வேணுங்கிறதெல்லாம் அம்பாளே நமக்கு கருணை கடாட்சமாவே கொடுத்துடுவா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இங்க இத சொல்றாங்க. அடுத்தது விகசித்த நவ கிம்சுகாதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோனாய மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே வைபவானர்களே. அவ அதுல வந்து இந்த இடத்துல வந்து
எப்படி சொல்றான்னாக்க அவளோட அழக இங்கேயும் அழக வர்ணிக்கிறதா. இவர் வர்ணிக்கிறது எப்படின்னாக்க ஒரு மாகேந்திரன் இந்திரன் வச்சுட்டு இருக்கிற ஐராவதம் அது எப்படி இருக்கும், அந்த ஐராவதம் வந்து வெள்ளை கலர்ல, அந்த வெள்ளை கலர்ல இருக்கிற ஐராவதத்துல அதோட தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த தும்பிக்கையில செந்தூர வர்ணத்தை பூசினா எப்படி இருக்கும், அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கிற செந்தூர வர்ணத்தை பூசின மாதிரி சிகப்பா இருக்கிற மாதிரி அப்படியே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இல்லையா. அது போல இவளோட உடம்பு அப்படியே அந்த கலர்ல இருக்கும்போது இவ செம்பட்டு கட்டின்னு இருக்கா இல்லையா, அந்த செம்பட்டு நிறமானது அவ்வளவு ஒரு அழகா ஒளிர்றதாம். அதை இல்லாத விகசித்த நவ கிம்சுகா அப்படிங்கிறார். கிம்சுகாங்கிறது ஒரு மரம், அந்த கிம்சுகாங்கிறது இங்க ஒரு மரத்தை பத்தி சொல்லுது. என்ன மரம், கிம்சுகான என்ன மரம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பலாச மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பலாச மரத்துக்கு தான் கிம்சுகா மரம்னு பேரு. அது வந்து இந்த டிராபிக்கல் பகுதிகள்ல தான் நிறைய வளரும். அதாவது ஒரு காலத்துல எங்க வந்ததுன்னா கங்கைக்கும் யமுனைக்கும் உள்ள சமவெளி பகுதிகள்ல பிளெயின்ல நிறைய அந்த பலாச மரங்கள் இருந்ததாகவும், பிரிட்டிஷ் இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள்லாம் வந்து ஆட்சி புரியும் போது வியாபாரங்கள்லாம் செய்யணும், விவசாயம் செய்யணுங்கிறத அந்த மரங்கள் எல்லாம் விட்டு விவசாயம் செய்ததாக பின்னாடி அதெல்லாம் வந்து இந்தியன் ஹிஸ்டரியில பார்த்தேன்னா நமக்கு இந்த மரத்துக்கு பேரு பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு பேரு. இந்த கிம்சுகா மரம் பலாச மரத்துக்கு பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னே பேரு. ஏன் அப்படின்னாக்கா இந்த பலாச மரத்துல இருந்து சில பேர் இதுக்கு வந்து பொய் தேக்கு மரம்னுவாங்க. தேக்கு மரத்தில் செய்யக்கூடிய அந்த உடன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து பொய் தேக்கு மரம்னு சொல்லுவாங்க இந்த பலாச மரத்தை. அதால செய்யக்கூடிய அந்த குட்டி குட்டியா அந்த உடன் பீசஸ் டிம்பர் ஒர்க்குக்கெல்லாம் அந்த இதை வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரு. இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்தியால வந்து இந்த பலாச மரம் கிம்சுகா மரத்துக்கு வந்து பரசுன்னு பேரு, ஆனா புரசுன்னு வழக்கொழிஞ்சு சொல்றாங்க. பரசுன்னு பேரு, ஆனா புரசுன்னு சொல்றாங்க. வந்து புரசைவாக்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த புரசைவாக்கம்ங்கிறது அந்த பகுதிகள்ல நிறைய இந்த மரங்கள் வளர்ந்துதான். புரசைவாக்கம்ங்கிற பகுதியில அந்த புரசு மரங்கள், அங்க கங்காதீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு வந்து தலவிருட்சமே புரசு மரம் தான். கஞ்சனூர்ல தலவிருஷமே புரசு மரம் தான். இந்த பலாச மரங்கள் தான் அங்கெல்லாம் தலவிருஷமாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பலாச மரத்துல இருந்தா வங்காளத்துல வந்து பலாஷோ அப்படின்வாங்க, பலாஷு அப்படி பிளாச்சுன்னு தமிழ்ல வந்து பிளாச்சு மரம் பிளாச்சு மரம் அப்படின்லாம் கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி சின்னது அதுல இருந்து வந்ததுதான் சமிதா அப்படின்னு வந்து சமித்துன்னு பேர் வந்தது. இந்த யாகங்களுக்கு எல்லாம் பயன்படுற சமித்து அதுல இருந்து எல்லாம் பேர் வந்ததுதான். அதெல்லாம் அது எப்படின்னா அந்த நம்ம படிச்ச காலத்துல ஹிஸ்டரி பேட்டில் ஆஃப் பிளாசின் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மரத்துல இருந்து பேர் மட்டும்தான். இதை வந்து வங்காளத்துல வந்து ரவீந்திரநாத் தாகூர் நிறைய இந்த மரங்களை வளர்த்ததாக இதெல்லாம் ஹிஸ்டரியில படிக்கிறது. அப்பேற்பட்ட மரம் தான் இந்த கிம்சுகா மரம்ங்கிறது. இத வந்து யாகத்துல எல்லாம் இந்த மரத்துல இருந்து செய்யற கரண்டி தான் நம்ம நாராயணத்தை கூட படிச்சிருக்கோம், ஷ்ருங்கு அப்படின்ட்டு. அந்த கரண்டி வந்து அதுல நெய் அதுல இருந்து எடுத்துதான் அந்த ஹோமத்துல விடுவாங்க. அந்த இந்த மரத்தால செய்யப்பட்டுதான் அந்த பலாச மரத்தால். ஏன்னா அதோட ஃபிளேம் வந்து இந்த நெய்லேருந்து வர விடுற போது ஃபிளேம், இதுல இருந்து வர ஃபிளேம், இது வந்து ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து வர ஃபிளேம் டைரக்டாவே அக்னி பகவானுக்கு போயிடுறதாக ஒரு கணக்கு இருக்கு. அதனால அததான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல இது கீத கோவிந்தத்தை ஜெயதேவர் வந்து கிம்சுக ஜாலம் அப்படிங்கிற கிம்சுக ஜாலம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த கிம்சுகாங்கிறது வந்து அப்படியே சிகப்பு. அந்த மரம் எப்படின்னா 3 இலைகள் கொண்டதாக இருக்கும். அந்த இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசா தட்டியா இருக்கு. அந்த இலைகள் எல்லாம் பத்ராவளின்னு சொல்ற மாதிரி அந்த இலைகளை தைச்சு தைச்சு சாப்பிடறதுக்கு தட்டு மாதிரி பயன்படுத்திப்பாங்களாம். இலையை தைச்சு பத்ராவளின்னு சொல்லிட்டு அந்த கிம்சுகா மரத்துல இருந்து அந்த பலாச மரத்துல இருந்து உள்ள இலைகளை அதுக்கு பயன்படுத்துவார்கள். அந்த மரத்துல பூக்கிற பூ எப்படின்னா அப்படியே ஷெம்பூன் கலர்ல ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட்டா இருக்குமா அந்த பூக்கள். ஆரஞ்சிஷ் அதுதான் பிளேம் மாதிரி இருக்குமா, அப்படியே எரியிற மாதிரி. அதனாலதான் பிளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு. அந்த சிகப்பு கலர்ல அப்படி அழகா அப்படி ஒளி விடுறத பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்குமா. அது எப்படின்னாக்க மாயாஜாலம், கிம்சுகா ஜாலம்னாக்க வலைன்னு இருக்கும். அந்த பலாச மரத்தோட வலை எப்படி அதுல பூக்கிற பூக்கள் வந்து அப்படியே வலை மாதிரி ஒண்ணு கூட பின்னி 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 அந்த பூக்கள் இருக்குமா, சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து. அது மாதிரி ஜாலம்னாக்கா வலைன்னு அர்த்தம். அப்படியே பின்ற அந்த மரத்துல வந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து அந்த பூ மாத்திரம் அப்படியே கொல்லுன்னு பூத்து அப்படியே வலை பின்ன மாதிரி இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா பாக்குறதுக்கு. அப்பேற்பட்ட அந்த கலர்ல அது வந்து செம்பட்டு கலர். அந்த கலருக்காக இவர் இந்த கிம்சுகா மரத்தை அவர் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி வந்து அந்த தாமிர வர்ணத்துல அந்த சிகப்பா இருக்கிற மாதிரி அந்த இதை வச்சுட்டு அந்த இதை போட்டு இந்த ஒட்டியானத்தையும் போட்டு அந்த செம்பட்டு கலர்ல உள்ள இருக்கிற புடவைய கட்டின்னு இருக்காளாம்.
அது போடும்போது சாரூரு அவளோட தொடையோட அழகு வந்து அவ்வளவு ஒரு அழகா தெரியறதா இந்த புடவைக்கு ஏத்த மாதிரியும் இந்த உத்தியானத்துக்கு ஏத்த மாதிரியும் இடுப்புல கட்டி அதெல்லாம் பார்த்து அந்த செம்பட்டுவோட அந்த தொட பகுதி வந்து சாரூரு அப்படின்னு சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோனாய் அப்படியே சிந்தூர சோனாய் சிகப்பு கலர்ல தங்கத்தை கலந்த மாதிரி செம்மை படர்ந்து அந்த கலர்ல வந்து அவ்வளவு ஒரு அழகா அந்த சாரி கட்டிட்டு இருக்கிற அம்பாள் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற அழகு அந்த கலர் வந்து அந்த அளவுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளவு இருக்கும். அப்ப மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே அந்த இது அதேதான் அந்த மாகேந்திரனுடைய யானை மாதங்கன்னா மாதங்க இந்த இடத்துல யானைன்னு அர்த்தம். மானேந்திரங்கிறது வந்து இந்திரன் அர்த்தம். இந்திரனோட யானை கிட்ட இருக்கிற தும்பிக்கையில வந்து சிகப்பு வர்ணம் பூசினா அப்படியே பொன் சிவப்பு நிறம் பூசினா எப்படி படபடபடன்னு இருந்து அந்த மாதிரி இருக்குமோ அப்பேற்பட்ட பளபளப்போட இந்த அம்பாள் கட்டின்னு இருக்கிற இந்த செம்பட்டு புடவை செம்பஞ்சு கலர் செம்பட்டு கலர் புடவை கட்டின்னு இருக்கிறது அந்த தொடையை எடுத்து காமிச்சு அவ்வளவு ஒரு அழகாக இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே வைபவாளர்களே இந்த மங்களங்களை தருபவளே எல்லாரும் இந்த வைபவத்துல வாழற உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் அவளோட தொடர்ந்து அவளுக்கு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் துளி கூட நிறுத்தாம அப்படியே நிரந்தரமாக நான் மங்களங்களை தருபவளே அந்த அளவுக்கு தரக்கூடியவளே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கோமள ஸ்னிக்த நீலோத்பலோத்பாதி தானங்க தூணீர சங்கா கரோத்தாம ஜங்காலதே சாரு லீலாகதே. கோமள ஸ்னிக்த நீலோத்பலோத்பாசி தானங்க தூணீர சங்கா கரோத்தாம ஜங்காலத்தே சாரு லீலாகதே. இந்த இடத்துல கோமள ஸ்னிக்த கோமளம் என்றாலே அழகு என்று பொருள். ஸ்னிக்த அப்படின்னா மழுமழுப்பா இருக்கு. அப்படியே அவளோட அந்த கால் பகுதி அடுத்தது தொடையில இருந்து காலுக்கு வரா அந்த காலுக்கு வருது எப்படி இருக்குன்னாக்க அந்த கால் பகுதி வழன்னு முழுன்னு இருக்கும். அப்ப அது எப்படி இருக்குன்னா நீலோத்பலர் மலர். ஏன்னா அவ நீலோத்பலர் கலர்ல இருக்காங்க. நீலோத்பலர் மலர் வந்து மேல அகண்டு அப்படி சின்னதா வந்து குறுகி கீழே வருமா. நம்மளோட கெண்டைக்கால் எப்படி இருக்கும் மேல அகண்டமா இருக்கும் கீழே வரும்போது இப்படி குறுகி வரும் இல்லையா அது மாதிரி அந்த மழுன்னு அழகா இருக்கிற மாதிரி அந்த அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்படி வரும்னா எப்படி ஒரு இது இருக்கும்னாக்க அந்த காலோட மழுமழுப்பு அழகு பார்த்தா அது எப்படி இருக்குன்னா ரெண்டு காலோட அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலயும் என்ன சொல்றான்னா ஒருத்தர்கிட்ட அம்பு வில்லு இருந்தாக்க அதுவும் இந்த இடத்துல மன்மதனா கூப்பிட்டுக்கிறாங்க. மன்மதன் கிட்ட வந்து அம்பரா துணி இருக்கு. அம்பரா துணின்னா தெரியும் இல்லையா. ஒருத்தர் வந்து அம்பு வச்சு வில்லு வச்சுருந்தா அதுக்கு அம்பு போடணும். வில்ல ஒரு கையில வச்சுட்டு அம்ப கையில வச்சுக்க முடியாது இல்லையா. அந்த வில்லெல்லாம் அம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அம்பரா துணின்னு முதுகுல கட்டிப்பாங்க. அது ஒரு தூளி மாதிரி இருக்கும். அந்த தூளியில தான் இந்த அம்புகளை போட்டு வச்சிருப்பாங்க. யார வந்து வில்லால வெல்லணுமோ அப்போ ஒவ்வொரு அம்பா இப்படி எடுத்து அவங்க வில்லு விடுவாங்க. இது நம்ம பார்த்திருக்கோம். இந்த மன்மதன் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒருத்தருக்கு 5 அம்பு அப்படிங்கும் போது அதே மாதிரியே இன்னொரு 5 குளோனிங் மாதிரி பண்ணி அந்த இன்னொரு 5 வச்சுட்டு எப்படி வச்சுட்டு இருந்தா அப்படி எடுத்து இப்படி பண்ற மாதிரி இருக்குமோ அது மாதிரி 2 கால்களும் அப்படியே மொழுன்னு இருக்கிற மாதிரி அதாவது அம்பரா துணியில எப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி 2 கால்களும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த இத சொல்றாரு. இதுதான் வந்து அவர் வந்து ஆச்சாரியார் சொல்றார். பராஜேத்தும் ருத்ரம் த்விகுண சரகர்பௌ கிரிசுதே நிஷங்கௌ ஜங்கேதே. ஜங்க அப்படின்னு சொன்னாவே ஜங்கே அப்படின்னு சொன்னாக்க அம்பரா துணின்னு அர்த்தம். ஜங்கேதே விஷம விஷிகோ பாடமகிருத்த யதக்ரே திருஷ்யந்தே தசரபலா பாதயுகலி நகாக்கிரச்சத்மானக சுரமகுட்ட சானைக நிச்சிதா. அதாவது போருக்கு செல்ல வீரர்களை அம்புகளை வந்து நுனி தெரியும்படி வைத்துக் கொள்ளி உபயோகிப்பதுதான் அம்பரா துணின்னு பேரு. இங்கே வந்து இந்த மன்மதன் வந்து அவன் தான் போர்ல எல்லாம் செய்யறதுக்கு முதன்மையானவன் எடுத்துட்டா தன்னை கோபக்னியில் எரித்த ருத்ரனை வெற்றி கொள்வதற்காக தன்னுடைய 5 அம்புகள் மட்டுமே போதாதுன்னு சொல்லி அதை 2 மடங்கா 10 அம்புகளா ஆக்கி அதை தேவியோட கணுக்காடு என்னும் பகுதிகளில் அம்பரா துணியை வச்சு அப்படி வச்சுட்டு எப்படாக அந்த சிவனை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக கையில இந்த வச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறது. அப்படி ஒரு இவ வந்து தேவி கிட்ட இருக்கிறதா நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்ம தேவியோட நாபியில தானே உட்கார்ந்துட்டு கண்ணுக்கு தெரியாம தானே உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்ட்டு அவளோட மகுடங்கள் எல்லாம் கூட அந்த அம்பரா துணி அந்த ஒரு இதை வந்து சாணக்கல்லுல கூர்மையா காட்டப்பட்ட அப்படி அழகா
அதாவது இந்த கால் அப்படி வழவழன்னு கூர்மையா அப்படி சின்னதா வரத்துக்கு இத்தனை எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கக்கூடிய அந்த கெண்டைக்கால்களை பத்தி தான் இந்த இடத்துல கெண்டைக்கால்களை பத்தி தான் சொல்றாரு. இத வந்து சாரு லீலாகத்தை சாரு லீலாகத்தை அப்படிங்கிறது நடை அழகு, அம்பாளோட நட அழகை பத்தி சொல்றான். அதாவது அழகா எப்படி நடக்கிறா அப்படிங்கறத பத்தி தான் சொல்றது. இதுல வந்து அம்பாள் உபாசகராக இருக்கக்கூடிய நீலகண்ட தீட்சிதர் வந்து அவர் வந்து அம்பாளை வந்து உபாசிச்சுதான் அவருக்கு கண்ணு இல்லாம இருந்தது, கண்ணு வந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. அவ வந்து சொல்றாராம், இந்த என்னோட மனசு எப்படி இருக்குன்னா பாறை மாதிரி இறுக்கி கிடக்குமா, நான் வந்து வெறும் ஒன்னு பிரயோஜனமே இல்ல, நான் உன்னை வேண்டறதுக்கோ உன்னை பண்றதுக்கோ பிரயோஜனம், என் மனசே பாறையா இருக்கு, ஆனா நீ உன் காலை தூக்கி நீ என் மேல எப்படிமா வைப்ப, நான் தான் இவ்வளவு பாறை மோசமானவனா இருக்கேன், ஆனா ஒரே ஒரு வழி இருக்குமா, உன்னோட கல்யாண சமயத்துல உன் காலை தூக்கி சிவபெருமான் வந்து அம்மிக்கல்ல வச்சு சப்தபதிங்கிறத ஒண்ணு பண்ணிருப்பாருல்ல, அந்த பாறை கல்லு மேல நீ வச்சல, அது மாதிரி என் மனசை நீ எடுத்துக்கோமா, அந்த பாறை கல்லா என் மனசை எடுத்துக்கோ, அப்படியாவது என் மேல நீ வைமா, ஏன்னா எந்த இழகின மனசு கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன் தான், ஆனா நீ எப்படி அம்மி கல்லுல உன்னோட கால் பாதம் எப்படி பட்டுதோ அது மாதிரி என்னோட மனசு இருக்கிற அந்த பாறையில வந்து உன்னோட காலை வச்சு எனக்கு ஏதாவது இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி சொல்றாருனாக்க தலையிலேந்து கால் வரைக்கும் அப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இதுலெல்லாம் ஒண்ணுமே தெரியாதான், எப்படி மனசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காங்க நடை அழகை பத்தி சொல்லும் போது இப்பேற்பட்ட ஒரு காலை வந்து இவ்வளவு ஒரு அழகா வச்சிருக்கியே, அந்த மாதிரி வந்து என்னோட மனசுல நீ வந்து வைக்க மாட்டியா, அது பார்த்தாக்க எவ்வளவு அழகா இருக்கும் அந்த உன்னுடைய நதை, அவ்வளவு ஒரு அழகான நடையை கொண்டவளா அந்த அம்பாள், அது போல இந்த பாறை மனசுல நீ வச்சிடுமா அப்படின்னு கெஞ்சற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறத இங்க இந்த இடத்துல அவர் சொல்றாரு. கோமள ஸ்னிக்த நீலோத்பலோத்பாசி தானங்க தூணீர சங்கா கரோத்தாம ஜங்காலத்தே சாரு லீலாகத்தே, அழகான சாரு லீலாகதேங்கிறத இத்தனை ஒரு அழகான ஒரு விமர்சனம், அப்படி ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அழகுக்குன்னு சொல்லும் போது பார்த்தோம்னாக்க எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அழகு வந்து நடையிலேயே அழகு, நடைங்கிறது வந்து ராமருக்கு வந்து நடை அழகுன்னு சொல்லுவாங்க. ராமர் நடை அழகு அப்படி நடந்து வரும்போதே அப்படியே கம்பீரமா இருக்கும். பெண்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் அம்பாளோட நடையை வந்து அழகுக்கு ஈடாக யாராலும் சொல்ல முடியாது. அதான் அதெல்லாம் வந்து இந்த அன்னபக்ஷிகள் கம்சம் எல்லாம் கூட அம்பாளோட நடையை பார்த்து வெக்கி தலை குனிஞ்சு போயிடுமோ, அந்த அளவுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நடக்கிறோம், அந்த நடையை எங்களுக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. நம்ர திக்பால சீமந்தினி குந்தல ஸ்னிக்த நீலப்பிரபா புஞ்ச சஞ்சாத தூர்வாங்கு ராசாங்க சாரங்க சம்யோக ரிங்காண்ண கேந்தூஜ்வலே புரோஜ்வலே நிர்மலே அப்படின்ற நம்ர திக்பால சீமந்தினி அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா அஷ்ட திக்குகளும் திக்பாலகர்கள் சொல்றோம் இல்லையா, அஷ்ட திக்பாலகர்கள் அந்த 5 பேரும் அந்த 8 பேரும் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுவாராம் அம்பாள். அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் இருக்குமா, அவள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அஷ்டதிக் பாலகர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுவா, அவளோட மனைவிமார்கள் அவள்லாம் வந்து எல்லாரும் அதெல்லாம் பின்னாடி யார் யாருன்னு சொல்றேன், அந்த அஷ்டதிக் பாலர்களோட மனைவிகள் வந்து அம்பாளோட காலடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது எல்லாருக்குமே கரும் கூந்தல் உள்ளது, அத்தனை பேருக்கும் கரும் கூந்தல் உள்ளவா, அப்படி தலையை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த கூந்தல் எல்லாம் அப்படி கீழே விழறமா. இந்த 8 பேரும் நமஸ்காரம் வந்து அந்த கூந்தல் எல்லாம் எப்படி இருக்குன்னா அடிக்கி அடிக்கி தூரத்துல இருந்து பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்தோ தள்ளி இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த புல்லுக்கட்டு போட்ட மாதிரி இருக்குமா. இந்த கரும் புல்கட்டு பாத்தீங்கன்னாக்க கருப்பா, அதாவது கிட்டக்க வந்து பார்த்தா அது கருப்பா தெரியும், தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னாக்க புல்லுக்கட்டு மாதிரி, அந்த கரும் பச்சையில இருக்கிற மாதிரி புல்லுக்கட்டு மாதிரி இருக்குமா. அதை பார்த்துட்டு அந்த சாரங்க புள்ளிமான் வந்து ஓடிந்து ஆஹாஹா நமக்கு வந்து சாப்பிடறதுக்கு புல்லுக்கட்டு போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்குமா அந்த சாரங்கம், அந்த அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசையா அது வருமா. அதுதான் இங்க வந்து தூர்வாங்க, தூர்வா வில்பம்னு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு தூர்வா வில்பம் நமக்கு கூட சொல்லுவோம், தூர்வா வில்பம்னா புல்லுக்கட்டுன்னு அர்த்தம். அத நம்ர நம்ர திக்பால சீமந்தினி குந்தல ஸ்னிக்த நீலப்பிரபா புஜ சஜ்ஜாத தூர்வாங்கு ராசாங்க சாரங்க, சாரங்கன்னா புள்ளிமானு, தூர்வாங்கன்னா புல்லுக்கட்டு, அந்த மாதிரி புள்ளிக்கட்டு போட்டும் போது அந்த அளவுக்கு இருக்கும். அது எப்படின்னாக்க அந்த புள்ளிமான் வந்து அங்க இருந்து பாக்குமா, அங்க இருந்து பார்த்து சாப்பிடறதுக்கு வரணும்னு பார்த்தாக்க அந்த சமயத்துல வந்து அவ
இந்த புல்லுக்கட்டு இப்படி இருக்கு, கால் அம்பாளோட கால் தெரியுது, புல்லுக்கட்டு மாதிரி இந்த அவளோட தலைமுடி கற்றைகள் இருக்கு, அந்த தூரத்துல இருந்து புள்ளிமான் பாக்குறது அப்படியே நம்ம கற்பனையில இருக்கணும். அந்த நகங்கள்லாம் அப்படியே படப்படப்பா அந்த அம்பாளோட நகங்கள் தெரியுது. நான் இந்த புல்லுக்கட்டுக்கு நடுவுல அந்த கருப்பு பச்சைக்கு நடுவுல வெள்ளை கலர்ல அந்த அவ சாயம் பூசினா அந்த நகங்கள் தெரியுது. நகங்கள்லாம் அப்படியே அந்த பிறைச்சந்திரனை ஒத்தினது போல இருக்கா. பிறைச்சந்திரனே 10 நகங்களே 10 பிறைச்சந்திரன் தெரியுற மாதிரி ஒவ்வொரு நகத்தோட பளபளப்பு மினுமினுப்பு அவ்வளவு அழகா தெரியுதுதான். அந்த மானம் ஏது பாக்கிறதுக்கு என்னடா இது புல்லுக்கட்டு இருக்கு, வெளிச்சம் தெரியுது, அந்த இடத்துல புல்லு போட்டிருக்குன்னு நினைச்சிட்டு அது அந்த கற்பனையில அது பண்ணு. அப்பேற்பட்ட வடிவு பிரகாசமா இருக்கவா. அப்ப அது எப்படி நிர்மலமா இருக்கான். அது எதுவுமே களங்கம் இல்லாத முழு சந்திர பிரபை எப்படி களங்கம் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி களங்கம் இல்லாமல் இருக்கிறதா அந்த இடத்துல. அந்த கால் நகத்தோட பிரகாசம் புல்லுக்குட்டுக்கு நடுவுல அந்த அளவுக்கு அழகா தெரியுமோ அப்பேற்பட்டதாக இருக்கு. அத பார்த்துட்டு இவா எல்லாரும் மத்தவா எல்லாரும் ஓடி வரலாம், இவா எழுந்துடுறா, எல்லாரும் ஓடி வரா. அடுத்ததுல அதுதான் சொல்ற. இவா சொல்றா சம்யோக லிங்கான கேந்தூஜ்வலே புரோஜ்வலே நிர்மலே. மத்தவா எல்லாரும் ஓடி வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு அம்பாள் கால் தெரியறது இது தெரியறது ஓடி வந்து ஒத்தொத்தரும் நமஸ்காரம் பண்றான். அதோட சமயம் அந்த கால்ல அந்த நகத்தோட இது லாட்சாரசம் மாதிரி இருக்கான். லாட்சாரசம் விட்டு கொண்டு அந்த செம்பஞ்சு குழம்புன்னு நம்ம லாட்சாரசம்ங்கிறது சௌந்தர்லங்களையும் படிச்சிருக்கோம். அந்த லாட்சாரசம் செம்பஞ்சு குழம்பு இட்டுண்டு எப்படி சிகப்பா அவ்வளவு அழகமா தெரியுமோ அந்த மாதிரி அழகா அந்த அருண ரசம்னாக்க என்ன அர்த்தம், சூரியன் தேர்ந்து வர அந்த சிகப்பு கிரணம் விழுந்து எல்லாம் அந்த மாதிரி தெரியுதான். அந்த சமயத்துல மேல எல்லாரும் ஓடி வந்து அவசரமா நம்ம அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அம்பாளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும், எல்லாரும் ஓடி வரா இல்லையா. யாரெல்லாம் வரா, தேவேந்திரன் வரார், மகாவிஷ்ணு வரார், பூதகணங்கள்லாம் வருது, சிவன் வரார், நீருக்கு தலைவனான வருணன் வரான், வாணியனோட தலைவர் பிரம்மா வரார், குபேரன் வரான், நிருத்தி தேவன் வரான், தைத்தேஷன் வரான், யக்ஷேசன் வரான். இப்படி எல்லாரும் அத்தனை பேரும் ஓடி வந்து நமஸ்காரம் பண்றான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாங்க. பிரஹ்வ தேவேஷ லக்ஷ்மீஷ பூதேஷ தைத்யேஷ யக்ஷேச வாகீஷ கீனாஷ தோயேஷ வாயு அக்னி கோட்டீர மாணிக்ய சங்கிருஷ்ட பாலாத யோத்தாம லாட்சாரசாருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிருஹீதாங்கி பத்மே சுபத்மே உமே அப்படிங்கிற இதுவும் பெரிய வார்த்தை தான். இத்தனை பேர் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, தேவேந்திரன் வரார், மகாவிஷ்ணு வரார், பூதகணங்களுக்குள்ளாம் உள்ள தலைவன் வரான், சிவபெருமான் வரார், நீருக்கு தலைவனான வருணன் வருகிறான், வாணியின் தலைவனான பிரம்மா வருகிறார், நாசத்தை தரக்கூடிய தலைவனான யமன் வருகிறான், தைத்தியர்களுக்கு தலைவனான அரக்கர்களுக்கு தலைவனான நிருத்தி தேவன் வருகிறான், செல்வத்திற்கு தலைவனான யக்ஷன் குபேரன் அவர்கள்லாம் வராங்க. அதை தவிர வாயு அக்னி எல்லோரும் நமஸ்காரம் பண்ண வராங்க. அவள்லாம் நமஸ்காரம் பண்றது அவசரத்துல என்ன பண்ணிட்டா, தன்னோட தலையில போட்டு கிரீடத்தையே கரெக்டா மறந்து விடுறான். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், ஏன்னா அவசரம் முட்டி மோதிட்டு ஓடி வரணும், நமக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ண வரும்போது அவள் அந்த கிரீடத்தை கழட்டி வைக்கணும். அந்த கிரீடமே நல்லா பல மாணிக்க கிரீடங்களா இருக்கும். ஒவ்வொருத்தரோடக்கும் கிரீடங்கள் மாணிக்கம் பதிஞ்சது மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தாக்க அந்த மாணிக்க கிரீடங்களோட பளபளப்பு அந்த உடம்புல பட்டு இன்னும் இளமையான யவ்வன பருவத்தை தர மாதிரியாக இருக்கிறதுனா அவனோட உடம்பும் அவனோட வடிவம் அந்த மாதிரி அன்றளர்ந்த தாமரை பூத்த மலர் மாதிரி நமஸ்காரம் பண்ணி அந்த மாணிக்கம் அப்படி ஒளிப்பட்டு அந்த அளவுக்கு அது தெரிக்கும் போது அவரோட மூஞ்சி பதனங்கள்லாம் அப்படியே தாமரை பூ மலர்ந்த மாதிரி அப்படி சிக்கச்சவேந்து அவ்வளவு ஒரு அழகாக இருக்குதான். அப்பேற்பட்டவளே உனக்கு சுபத்மே உமே, அத கிரீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே அப்படிங்கிற இந்த உமாங்கிற திருநாமம் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்ட அழகான திருநாமம் அப்படின்ட்டு ஆச்சாரியாலும் சொல்றா, எல்லா பெரியவாளும். உமைங்கிற திருநாமம் அதாவது ஒரு நாளைக்கு ஹிமவான் கிட்ட குழந்தை 6 வயசு குழந்தையா அம்பாள் இருக்கும் போது அவளுக்கு என்னமோ ஒருத்தர் இது நான் போய் தபஸ் பண்ண போறேன், யார சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் தபஸ் பண்ண போறேன். தபஸ் பண்றதுன்னா அந்த காலத்துக்குமா 3 வேளை நம்ம மாதிரி பலகாரம் பண்ணி சாப்பிட்டு தபஸ் பண்றது இல்ல, அன்ன ஆகாரம் இன்றி நீர் ஆகாரம் இன்றி பண்றதுதான் தபஸ்ங்கிறது. அவ கிளம்பி போறா, நான் போய் தபஸ் பண்ண போறேன்ட்டு உமா கிளம்பி போறா. உமா அதான் அந்த குழந்தை கிளம்பி போறது. அவ அம்மா ஹிமவானோட அம்மா மேனைன்னு பேரு.
அவ என்ன சொல்றா, அம்மா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக அவ குழந்தை போய் சாப்பிடாம கொள்ளாம ஒரு தபஸ் பண்ணா எந்த ஒரு தாய்க்கு ஒண்ணுமே சின்ன குழந்தை அது சாப்பிடாம போய் தபஸ் பண்றதுன்னா, அதனால அவ அந்த குழந்தைகிட்ட கெஞ்சனும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது மா மா அப்படிங்கிறா. அதாவது அவளுக்கு அந்த பேச்சு வேலையா. மா அப்படின்னா வேண்டாம்னு அர்த்தம். மா அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல வேண்டாம்னு அர்த்தம். வேண்டாம் மா மா அப்படின்னு அதுல இருந்துதான் உமாங்கிற வார்த்தை பிறந்துதான். அந்த சமயத்துலதான் உமாங்கிற வார்த்தை பிறந்தது. அந்த திருநாமம் அப்பொழுதுதான் வந்தான். அது அது ஒரு விதமா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஓங்கார பிரணவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அகாரம் உகாரம் மகாரம். ஓங்கிறதுக்கு அர்த்தம் அகாரம் உகாரம் மகாரம் தான் ஓங்கிறதுக்கு. அந்த அகார உகார மகாரம் சேர்ந்ததுதான் அது அ உ இம். ஏ யு எம்னு இங்கிலீஷ்ல எழுதுவோம். அகார உகார மகாரம்னு எழுதுவோம் இல்லையா? அது அந்த அதையே திருப்பி போடுங்க. அதையே போட்டா ஊ இம் ஆ அப்படின்னு வரும். ஊ இம் ஆ அப்படின்னு போட்டா ஊங்கிறது அது சிருஷ்டி பண்ணும்போது ஆவாகவும், ஸ்திதி பண்ணும்போது காப்பாற்றும் போது ஊவாகும். சிருஷ்டி பண்றதுதான் ஆ ஊ எம். ஊ இம் ஆ அப்படிங்கும் போது அந்த சிருஷ்டி பண்ணின இதை சிருஷ்டி பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த சிருஷ்டி பண்ணின அத்தனை ஜீவன்களையும் காப்பாற்றணும் இல்லையா, ஸ்திதி பண்ணணும் இல்லையா, அதை காப்பாற்ற வேண்டுங்கிறதுக்காக இந்த அப்பாள் ஊவ முதல்ல போட்டுக்கிறான். நான் சிருஷ்டி பண்ணிட்டேன், ஆனா சிருஷ்டி பண்ணதை நான் காப்பாற்ற வேண்டியது என்னோட வேலையா, அதனால ஊ இம் ஆ அப்படின்னு போட்டுனாலாம். அதுல இருந்து வந்ததுதான் உமா அப்படிங்கிற பேர். அதாவது அந்த வார்த்தைகளே ஓங்கிற வார்த்தைக்கு இப்பேற்பட்ட அந்த ஒரு இது இருக்கு. அப்பேற்பட்ட உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த லாட்சாரசன் தருவிய உன்னுடைய அழகான திருவடிகளும் தாமரை பூ போன்று இருக்கிற திருவடிகள், உன்னுடைய இடுப்பு, உன்னுடைய நாபி, உன்னுடைய மென்மையான கரங்கள், உன்னுடைய சந்திர பிம்பம் சந்திரவதனமாக இருக்கக்கூடிய உன்னுடைய முகல், உன்னுடைய கேச கற்றைகள், மூங்கில் போன்றிருக்கிற நாசி, திருவேணி சங்கமத்தையே கண்ணில் கொண்ட அரவிந்த கண்கள், நீலோத்மலரை ஒத்த கால்கள், கண்ணாடி ஒத்த கபாலம், அதரம் பூசிய கொவ்வை பழம் போன்ற உதடுகள், இவை எல்லாம் அந்த அம்பாள் செம்பட்டு புடவையை கட்டுக்கொண்டு அவருடைய தொடைய அழகையும் பார்த்துட்டு அந்த ஒரு அழக சொல்ற அந்த உமா அம்மையே, நீங்கள்லாம் என்ன காப்பாத்த மாட்டேலா, எங்களுக்கெல்லாம் அருள் புரிய மாட்டேலா அம்பாளே அப்படின்ட்டு அவர்கள்லாம் அப்பேற்பட்ட தேவேந்திரனும் பிரம்மாவும் சிவனும் வணங்கும் போல நாமும் அந்த அம்பாளின் திருவடியை பிடித்துக் கொண்டு நாமும் அந்த உமாதேவி சரணான எண்ணங்களில் விழுந்து நமஸ்கரித்து அவளுடைய அருளை பெறுவோம். ஜெய் பராசக்திக்கு ஜெய்.